எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வீடியோட இருக்கு. அறிவாலி பக்கத்துல நான் போய் சொல்லல, வேணும்னா அந்த வீடியோ இன்னும் அவைலபிளா இருக்கும் உங்க யூடியூப்ல. இந்தியா டுடே உடைய இதுல இருக்கு, நீங்க போய் பாருங்க. அறிவாலயம் பக்கத்துல போதைப் பொருட்கள் சப்ளை ஆயிட்டு இருக்கு, பின்னாடி உட்கார்ந்துட்டு தண்ணி அடிக்கிறாங்க, கஞ்சா அடிக்கிறாங்க, ஊசி போடுறாங்க, அந்த எல்லா ரிப்போர்ட் இருக்கு. ஏன் நீங்க யாருமே அதை பத்தி பேசல? ஏன் நீங்க யாருமே அதை பத்தி சொல்லல? ஏன் யாராவது இங்க உட்கார்ந்துட்டு ஒரு கேள்வி எழுப்புனீங்களா அதை பத்தி? யாருமே போதைப் பொருட்கள் இவ்வளவு பிரச்சனை இருக்கு, உங்க பசங்க ஏன் பசங்க யார் வேணாலும் அதுக்கு அடிமை ஆயிடலாம். ஆனா நம்ம கேள்வி கேட்காத வரைக்கும் தான் இவங்களுக்கு தைரியம் வருது. ஏன்னா யாருமே திரும்பி பார்த்து கேள்வி கேட்கறது இல்ல. கேள்வி கேட்டாதானே உங்க பதில் சொல்லணும். கேள்வியே கேட்கலப்பா, அந்த நேரத்துல அவனை சரிப்படுத்தலாம், அவன் கேள்வி கேட்கும் போது பாத்துக்கலாம். பணம் பலம் இருக்கிறதுனால அந்த தைரியத்துல இருக்காங்க. ஆனா நாடு முன்னேறணும்னா அது பணம் பலத்தினால இருக்க முடியாது. நாடு முன்னேறணும்னா மக்களுக்கு நல்லது செய்யணும். மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு உங்களுக்கு கையில என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. இன்னி வரைக்கும் நான் கேட்கிறேன், இன்னைக்கு ஈவினிங்குள்ள நம்ம இந்த பிரஸ் மீட் முடிச்சுட்டு போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பெண் மேல ஒரு அசால்ட் இருக்கும், பாக்ஸோ கேஸ் இருக்கும், இல்லைன்னா ரேப் இருக்கும், இல்லைன்னா செக்ஷுவல் அசால்ட் இருக்கும், இல்லைன்னா மொலஸ்டேஷன் இருக்கும். இந்த தைரியம் அவங்களுக்கு எங்க இருந்து வருது? நான் கேட்கிற கேள்வி இதுதான். நிறைய விஷயங்கள் இருக்கு. என்ன பார்த்துட்டு சொல்லுவாங்க, நீங்க போய் சொல்றீங்க, நீங்க பாஜக இருக்கீங்க, அதனாலதான் அந்த பக்கம் உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்கீங்களே. நான் தைரியமா கேக்குறேங்க. நான் நடுத்தெருக்கு போறேன், என்ன கேள்வி கேட்டாலும். அப்பா நான் சொல்றீங்க, அவ்வளவு டாஸ்மாக் திறந்து வச்சிருக்கீங்க, கல்லூரி பள்ளிக்கூடம் எல்லா பக்கத்துல, வீடு எல்லாம் எங்க இருக்கு? நான் இறங்கி பேசி டாஸ்மார்க்ல மூட வச்சிருக்கேன் நானு NCW இருக்கும்போது. ஏன்னா ஃபேமிலி இருக்கிற ஏரியால, ரெசிடென்சியல் ஏரியால டாஸ்மாக் திறந்து வச்சிருந்தாங்க, கம்ப்ளைண்ட் வந்தது, மூட வச்சேன் நானு. நீங்க சொல்லுங்க, எல்லா இடத்துலயும் டாஸ்மாக். கிட்டத்தட்ட மோர் தென் 10 லட்சம் கடன் நம்ம தமிழ்நாடு தமிழ் கவர்மெண்ட்க்கு இருக்கு. 10 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி கடன் நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க. சுகாதாரம் என்ன இருக்கு? ஜீரோ, ஜில்ச். என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? காசு சம்பாதிச்சா மட்டும் போதுமா? மக்களுக்கு நல்லது செய்யணும்ப்பா. 100 ரூபாய் நான் சம்பாதிக்கிறப்பா, 80 ரூபாய் என் பாக்கெட்ல போடுறேன்ப்பா, 20 ரூபாய் மக்களுக்கு பிச்சை போட்டா போதும், அந்த மாதிரி நீங்க இருக்கீங்க. 1000 ரூபாய் 2000 ரூபாய் மக்களுக்கு பெண்களுக்கு நாங்க கொடுக்கறோம் சொல்றீங்க. அதுதான் பெண்கள் முன்னேற்றமா? 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்தா பெண்களுக்கு இருக்கிற முன்னேற்றமா? பெண்கள் முன்னேறதுக்காக அவங்க சொந்த கால்ல நிக்கணும். அதுக்கு முன்னாடி பெண்களை மதிக்கிற அளவுக்கு நீங்க இருக்கணும். பெண்கள் மதிக்கிறதுக்கு தைரியம் உங்களுக்கு கிடையாது, அந்த மனநிலையும் உங்களுக்கு கிடையாது. பெண்கள் ஒரு கமாடிட்டி, ஒரு செக்ஷுவல் ஆப்ஜெக்ட், அப்படிதான் நான் பாப்பேன்னா டிஎம்கே காரங்க எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் பெண்களுக்கு எதிராக இவ்வளவு பிரச்சனைகள் இன்னைக்கு தமிழகத்துல நடந்துட்டு இருக்கு. நான் கேட்கிறேன், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் போது நீங்க உங்க பெண்கள் வெளியில போனா நீங்க சேஃபா ஃபீல் பண்றீங்கல்ல? ஏன்னா சுத்தி ஆட்கள் இருக்காங்க, உங்களுக்கு ஒன்னும் ஆகாதான்னு அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கு. உதயநிதி அவர்கள் பார்த்துட்டு நான் கேட்கிறேன், நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. இன்னைக்கு உங்க ஏரியாலேயே, உங்க தொகுதியிலே பெண்கள் வெளியில போகும்போது பயமா இருக்கு அண்ணா, நான் சொல்றது இல்ல உங்ககிட்ட. அண்ணா வெளியில போகும்போது எங்களுக்கு பயமா இருக்கு, நான் சொல்றது இல்லையா? இல்ல சொல்லுங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை. நான் இந்த பிரஸ் மீட்ல பின் வாங்கிடுறேன். அதே மாதிரி கனிமொழி அவர்கள் பார்த்துன்னு கேட்கிறேன், ஒவ்வொரு நாளும் பிரச்சனை வரும்போது ஏன் நீங்க வாய் திறந்து பேசுறது இல்ல? ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க நான் குரல் கொடுக்குறேன், பெண்களுக்காக நான் இருக்கேன், அவங்க மேல, கனிமொழி அவர்கள் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். ஆனா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அவங்க கேள்வி எழுப்பணும்னு ஆசைப்படுறேன். ஒரு பெண்களுக்கு எதிராக பிரச்சனை நடக்கும் போது அவங்க கேள்வி எழுப்பணும்னு ஆசைப்படுறேன். ஏன் சொந்த அண்ணனோட கட்சி இருக்கிறதுனால, உங்க ஆட்சி இருக்கிறதுனால நாங்க கேள்வி கேட்க மாட்டோம்னா இருக்கிறீங்களா? இல்ல அண்ணா பார்த்த பயமா, அண்ணன் கிட்ட கேள்வி கேட்க முடியாதுன்னு பயமா உங்களுக்கு? கேள்விகள் வரும், பதில் கொடுக்குற அளவுக்கு டிஎம்கே காரங்களுக்கு தைரியம் கிடையாது. தைரியம் தான் எதிரில உட்கார்ந்துட்டு பேச சொல்லுங்க. இங்க தமிழகத்துல நடக்கிறது நான் சொன்ன மாதிரி இங்க என்ன நடக்கலையா, அங்க என்ன நடக்கலையா? சொந்த வீடு சுத்தம் பண்றதுக்கு முதல்ல உட்கார்ந்து டேபிளுக்கு எதிராக உட்கார்ந்து கேள்விகளை கேளுங்க. பதில் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். நான் எழுப்பின கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கட்டும், கனிமொழி அவர்கள் இருக்கட்டும், அல்லது டெபுட்டி சிஎம் இருக்கட்டும், உட்கார்ந்து எதிர் டேபிள் உட்கார்ந்து கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்கானா கேட்டுட்டு எனக்கு சொல்லுங்க. அதே மாதிரி நான் கேட்கிறேன், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது மதுரை நம்ம பேசிட்டு இருக்கோம். மதுரையில திருப்பூர் குன்றம் பிரச்சனை என்ன இருந்தது அது விடுங்க. ஆனா இன்னைக்கு மதுரை பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு டர்ட்டியஸ்ட் சிட்டி இன் த கண்ட்ரி. குப்பையாட்டம் ஒரு சிட்டினா அது மதுரை தான் சொல்லப்படுது. நம்பர் 1 இடத்துல இருக்கு. பெருமைப்படக்கூடிய விஷயமே கிடையாது. சுத்தி கோயில் இருக்கு,
ஒரு கடவுள் அருளோட இடம் அது. மதுரையை சொல்லும் போது பாசமுள்ள மக்கள் நான் சொல்வோம். ஆனா டர்ட்டியஸ்ட் சிட்டி, ரொம்ப அழுக்கமான நம்ம நகரம் சொல்லும் போது அது மதுரை வரும்போது எவ்வளவு பெரிய கேடு நமக்கு தமிழகத்துல வாழ்றவங்களுக்கு. மீனாட்சி அம்மனுடைய அருள் இருக்கு, பக்கத்துல திருப்பூர் குன்றம் இருக்கு, சுந்தரேஸ்வரன் இருக்காரு. ஆனா அதை பத்தி கவலை கிடையாது. இன்னும் கொஞ்சம் தாண்டி போனா முருகர் பழனி இருக்கு. ஆனா அதை பத்தி கவலை கிடையாது. இவங்க ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க, இவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே இவங்களுக்கு மக்கள் மறுபடியும் வாக்களித்து ஜெயிக்க வச்சணும். இவங்களை பார்த்தோன்னே கை கும்பிட்டு, அப்பா வந்துட்டீங்களா அப்பா, என் அப்பா இவ்வளவு தப்பா நடக்குது, அதுக்கு பதில் சொல்லப்பா நான் கேள்வி கேட்கிற அளவுக்கு இருக்காரு முதலமைச்சர் அவர்கள். நான் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் இருந்தா உட்கார்ந்து பேச சொல்லுங்க. எல்லா விஷயங்கள் பெண்களுக்கு எதிராக எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கையில இருக்கு. உங்க கவர்மெண்ட்ல கொடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கையில இருக்கு. பொய் கிடையாது. இது வெறும் குற்றச்சாட்டுகள் கிடையாது. உண்மைகளுடைய ரிப்போர்ட்டிங்கோட கையில இருக்கு. இல்ல சொல்லுங்க, உட்கார்ந்து பேசுவோம். பதில் எங்கிட்ட இருந்து வரும். ஆனா நான் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் அவங்க கொடுத்தே ஆகணும். என்னங்க யார் சொன்னா இது? இல்லீங்க இல்லீங்க. அப்ப இத்தனை வருஷமா என்ன பண்ணாங்க? அவங்க டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னா ஒண்ணு கொடுக்கணும். டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஏன் கொடுக்காம இருக்காங்க? டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டா இன்னைக்கு டிலேட் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னு அவங்க மாத்தி வச்சிருக்காங்க. அவங்க ஏன்? நாங்க என்ன கேட்டோம்? நாங்க மெட்ரோ தரதுக்கு ரெடியா இருக்கு. மெட்ரோ சென்ட்ரல் தானே வரணும். மெட்ரோ கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும். ஆனா டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கேட்கிறோமே, அது ஏன் கொடுக்கறதுக்கு தயங்குறீங்க? ஏன்னா உங்களுக்கு கட்டிங் வராது அதுல, அதனால நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்களா? நான் டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், திமுக காரங்க அந்த டிலேட் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஆக்கி வச்சிருக்காங்க. திமுக காரங்க டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்க சொல்லுங்க. ஆட்சி மாறின உடனே ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு அங்க மதுரையில உங்களுக்கு மெட்ரோ வரும். என்னங்க ரிசர்வேஷன் 33%? இல்ல முதல்ல டீலிமிட்டேஷன் என்னன்னா, முதலமைச்சர் அவர்கள் கூட சுத்தி இருக்கிறவங்க அந்த ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், அப்புறம் IRS இருக்காங்க, அவங்க எல்லாம் விட்டுட்டு அவர் புத்தி அதுல அப்ளை பண்ணிட்டு வாட் டஸ் இட் மீன் முதல்ல புரிஞ்சுக்க சொல்லுங்க. டீலிமிட்டேஷன் அவருக்கு என்னென்ன கேளுங்க. அது ஒரு டோட்டல் டீடைல் என்ன இருக்குன்னா டீலிமிட்டேஷனுக்கு அவருக்கே தெரியாது. பேப்பர்ல எழுதி கொடுப்பாங்க, படிப்பாரு. நான் சொல்றேன் முதல்ல டீடைல்ல படிங்க. 33% 60 வருஷத்துக்கு மேல காங்கிரஸ் ஆட்சியில இருக்குல்ல. நீங்க தொடர்ந்து காங்கிரஸோட தானே இருக்கீங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய இந்தியாவை குலுக்குற அளவுக்கு ஸ்கேம் எல்லாம் நடந்தது. அப்ப நீங்க 2 பேரும் தானே கூட்டணியில இருந்தீங்க. ஹேண்ட் இன் கிளவ் மாதிரி, ஐ ஸ்கிராச் யூ பேக், யூ ஸ்கிராச் மைன். நீ எவ்வளவு சம்பாதிக்கிற, அதுல கமிஷன் எனக்கு வருது. நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன், அதுல கமிஷன் உனக்கு வருது ரேஞ்ச்ல இவங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க, ஊழல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியாவே உலகமே இந்தியா திரும்பி பாக்குற அளவுக்கு வெறும் ஸ்கேம் தான் இருந்தது, கரப்ஷன் தான் இருந்தது. அப்ப ஏன் இந்த கேள்வி எழுப்பல? அப்போ 33%க்காக ஏன் போராடல? அது போராடி இருக்கணும்ல, அதை ஏன் போராடல? இன்னைக்கு நாங்க எங்களால முடிஞ்சது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 33% பெண்களுடைய எம்பவர்மெண்ட்னா என்ன, பெண்களுடைய முன்னேற்றம்னா என்ன, அது எல்லாம் பார்த்துட்டு இவ்வளவு பண்ணி கொடுத்திருக்கிறாரு. இவங்க ஆட்சியில என்ன பண்ணிருக்காங்க? பெண்களுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்குறாங்களா? ஏன் சமீபத்துல கொண்ட நாட்டுக்காக அவங்களுக்கு கொடுத்துருக்கோங்கிறாங்க. அப்ப நடுவுல உங்களுக்கு வெயில் காலம் வரலையா? பிரச்சனைகள் வரலையா? எலெக்ஷனுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடிதான் பிரச்சனைகள் வந்ததா? இத்தனை நாளா நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க, ஒன்னும் இல்ல சொல்லிட்டு எலெக்ஷன் நேரத்துல மக்களுக்கு நான் 1000 ரூபாய் தரேன், 2000 ரூபாய் தரேன், எனக்கு ஓட்டு போடணும். எதுக்கு போடுவாங்க மக்கள்? மக்கள் தெளிவாக இருக்காங்க இன்னைக்கு தமிழகத்துல. தலைமைச் செயலாளர் மாற்றம் முதலமைச்சர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. தேர்தல் ஆணையம் பாஜக அவர்களுடைய கைப்பாவையா இங்க செயல்படுதுன்ற ஒரு குற்றச்சாட்டு. முதலமைச்சர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. தமிழகத்துல எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு குழந்தை எங்கேயாவது தும்பல் எடுத்தாலும் அதுக்கு காரணம் பிரதமர் மோடி அவர்கள் தான். இப்ப குழந்தைக்கு சளி இருக்கு, அது தும்புறாரு. இல்ல குழந்தைக்கு அதுக்குதான் சளி இருக்கு, மூக்குல தண்ணி வருது. இல்லதான் அதுதான் ஒரு மூதாட்டி இரும்புதுன்னா அதுக்கு சளி இருக்கு, வயசாகுது. ஆனா அதுக்கும் காரணம் பிரதமர் மோடி சொல்ற அளவுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் இருக்கிறாரு பாருங்க. அவர் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. கனிமொழி பொறுத்த வரைக்கும் அவங்க விளாத்திக்குளம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்தாங்க. விளாத்திக்குளம் பிரச்சனையை அவங்க போய் பார்த்தாங்க, குற்றவாளிகள் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நீங்க குறிப்பா சொல்லும் போது கனிமொழியை மட்டும் சொல்றீங்க, ஆனா அவங்க தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு தானே இருக்காங்க. ஏங்க குரல் யார்கிட்ட கொடுக்குறாங்க? அண்ணா கிட்ட ஒரு கேள்வி எழுப்பினாங்களா? சொந்த கட்சி தானே, சொந்த கட்சி தானே, எழுப்பினீங்களா? ஏன் எல்லாத்துக்கும் கனிமொழி அவர்கள் பார்லிமெண்ட்ல அவ்வளவு குரல் கொடுக்குறாங்கல்ல,
அவ்வளவு பேசுறாங்கல்ல. இந்த விஷயத்துல தமிழகத்துல சொந்த அண்ணனோட ஆட்சி இருந்தும் பெண்களுக்கு எதிராக இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது. அதை பத்தி ஏன் பார்லிமெண்ட்ல பேசல? பேசுங்க. அப்ப மட்டும் தெரிய வராது இருந்தா நீங்க அவ்வளவு கேள்வி கேட்டிருப்பீங்க. நடு தெருவுக்கு போயிட்டு நீங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிருப்பீங்க. நடு ரோட்ல எல்லா பெண்கள் நடு ரோட்ல உருண்டு பொருண்டு அழுதுட்டு ஒப்பாரி வச்சிருப்பீங்க. உங்க ஆட்சியில நடக்கும் போது ஏன் நீங்க வந்து குரல் கொடுத்தேன், அவ்வளவுதான். டெல்லி உட்பட பல மாநிலங்கள்ல 65% இருக்கு, ஆனா இங்க 23% தானே இருக்கு அப்படின்றத கனிமொழி மென்ஷன் பண்றாங்க. அங்க உங்களுடைய பார்வை ஏன் திரும்பலன்னு கேக்குறாங்க. எல்லா இடத்துலயும் திரும்புது. யார் சொன்னா திரும்பல? எல்லா 65% பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு. நான் என்ன சொன்னேன் ஆரம்பத்துல? என்ன சொன்னேன்? சொந்த வீட்டுல முதல்ல என்ன அழுக்கு இருக்கு அது சுத்தம் பண்ணுங்களேன். பக்கத்து வீட்டுல 65% இருக்கா இல்ல 40% இருக்கா நான் பாக்கல. 23% நம்ம சொந்த வீட்டுல இருக்குல்ல. மத்தவங்க வீட்டுல கல்லு தூக்கி ஏறதுக்கு முன்னாடி என் வீடு சுத்தமா இருக்கா நம்ம பாக்கணும்ல. என் வீட்டுல சுத்தம் கிடையாது, நீ என்ன அடுத்த வீட்டுல என்ன சுத்தம் இருக்கு நான் கேக்குறேன். ஏன்னா என் வீடு பாப்பேனா அடுத்த வீடு பாப்பேனா? முதல்ல சொந்த வீட்டுல வந்து சுத்தம் பண்ணுங்க, அப்புறம் அடுத்த வீட்டுல கேள்வி கேளுங்க. எலெக்ஷன் வந்தா மட்டும்தான் பிரைம் மினிஸ்டர் அமித்ஷா மத்த எல்லா லீடர்ஸும் வந்து எலெக்ஷன் வந்தா மட்டும்தான் வருவாங்க தமிழ்நாடு. அப்போ அவங்க கண்ணு திறந்து பாக்கலையா? எத்தனை தடவை பிரைம் மினிஸ்டர் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் பிரைம் மினிஸ்டர் ஒரு ஸ்டேட் விசிட் பண்ணிருக்காருன்னா அது தமிழகம் தான். இப்போ இல்ல, 12 வருஷத்துல இருந்து தொடர்ந்து ஒவ்வொரு விஷயத்துக்கு உலகத்துல எங்க இருந்தாலும் தமிழ், தமிழ் மொழி, தமிழ் மண், தமிழ் மக்கள், தமிழ் கலாச்சாரம் இது பத்தி குரல் கொடுக்கிறது பிரதமர் மோடி அவர்கள் மட்டும்தான். செங்கோல் இருந்தது, நீங்க என்ன பண்ணீங்க? அதோட ஹிஸ்டரி கூட தெரியாம நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. டெல்லிக்கு போய் உலகத்துக்கு செங்கோல் என்ன காமிச்சது பிரதமர் மோடி அவர்கள். சைனீஸ் பிரீமியர் வரும்போது எங்க உலகத்துல இந்தியாவில வேற எங்க வேணாலும் கூட்டிட்டு போயிருக்கலாமே, எதுக்கு மகாபலிபுரம் கூட்டிட்டு வந்தாரு? தமிழகத்தோடைய தமிழ்நாட்டோடைய கலாச்சாரம் அவங்களுக்கு தெரியணும். ஹிஸ்டரி, தி ஓல்டஸ்ட் லாங்குவேஜ், உலகத்திலேயே ரொம்ப பழமையான மொழி வந்து தமிழ். இன்னைக்கு நம்ம பெராவில பார்த்து அங்க தமிழ்ல எழுத்து எல்லாம் இருக்கு. ஆமாமா, இது இத்தனை வருஷமா வந்து தமிழ் இருக்குன்னா அவர் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஒரு படிச்ச மனுஷர் பார்த்து நீங்க கத்துக்கலன்னா அது உங்க தப்புங்க, ஏன் தப்பு இல்ல. இல்ல அரசியலுக்காகனா அப்போ எல்லாத்துக்கும் அவங்க அரசியல் பாக்குறாங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. நான் சொன்னேன் பிரதமர் மோடி அவர்கள் எத்தனை முறை தமிழகத்துக்கு வந்திருக்காரு, தமிழ்நாட்டுக்கு எத்தனை முறை வந்திருக்காரு. முதலமைச்சர் அவர்கள் கண் திறந்து பாக்கட்டும். வெறும் பேப்பர்ல என்ன எழுதிருக்கோ அது மட்டும் தான் நான் பாப்பேன்னு அது வராது, சரிப்பட்ட வராது. தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது வர இருக்கிற தேர்தல் வந்து தமிழகத்துக்கும் டெல்லிக்கும் இடையேயான தேர்தல் என்னங்க தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி சொல்றாங்க. தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி ஏன் சொல்றாருன்னு எனக்கு புரியல. மத்தவங்களை பார்த்து பயமா உங்களுக்கு? எந்த வகையில தமிழ்நாடு வர்சஸ் பயம் இருக்கும் போதுதான் அவருக்கு குரல் கொடுப்பீங்க? பயத்துலதான் மனுஷங்களை வந்து தெரியாம உளருவாங்க. அது திமுக உலக நல்லாவே தெரியுது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்பது கவர்னன்ஸ் இஷ்யூ தாண்டி ஒரு சோசியல் இஷ்யூ. அதை வந்து பிஜேபி வந்து ப்ரொக்ளைம் பண்றதுக்கு என்ன மாதிரியான பிளான்ஸ் வச்சிருக்கீங்க? எம்பவரிங் உமன், நீங்க எம்பவர்மெண்ட் வந்து பிரதமர் மோடி அவர்களுடைய எம்பவர்மெண்ட் பாத்தீங்கன்னா எத்தனை உங்களுடைய ஸ்ரீதன் யோஜனா இருக்கட்டும் இல்ல ஜன்தன் யோஜனா இருக்கட்டும், பெண்கள் இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் 33% ஆரம்பிங்க. எப்போ சாத்தியமானது? அவ்வளவு எதிர்ப்பு தெரிஞ்சு இன்னைக்கு 33% ரிசர்வேஷன் பில் ஹஸ் பீன் பாஸ்ட். We are taking it forward. இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் பெண்கள் வந்து ரைட் அட் த டாப். நீங்க எத்தனை முறை வந்து ரிபப்ளிக் டேல வந்து பெண்கள் வந்து சாசனமா ஒரு பரேட் பண்றது பாத்திருக்கீங்க, அக்ரோபேட்ஸ் பண்றது பாத்திருக்கீங்க. ஆனா அது கொண்டு வந்தது பிரைம் மினிஸ்டர். ஆபரேஷன் சிந்தூர் இருக்கும்போது பெண்கள் வந்து முன்னாடி போயிட்டு அவங்களால முடியும். முன்னாடி அனுப்புனது 2 நேவல் ஆபீசரும் சரி, ஆர்மி ஆபீசரும் சரி, யாருமே இருந்தாலும் let them go and do it. It's possible நான் சொல்லிட்டு பெண்கள் முன்னாடி அமைச்சிருக்காங்க. 9 years 9 வருடமாக தொடர்ந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்லிமெண்ட்ல she submitted her budget. என்னங்க பெண்களுக்கு வந்து முன்னேற்றம் நாங்க கொடுக்கல? பெண்கள் வந்து கழிவு நீர் இல்லாம வெளியில போகும்போது கஷ்டப்படும் போது 13 கோடி அவங்களுக்கு வந்து டாய்லெட்ஸ் கட்டி கொடுத்திருக்கோம். உங்களுக்கு உஜ்வல் யோஜனால வந்து எத்தனை பெண்களுக்கு நீங்க வந்து உங்களுக்கு கேஸ் வாங்கி கொடுத்திருக்கோம். எல்லாமே இன்னைக்கு நீங்க வந்து சொல்லலாம் நான் இது பண்ண போறேன் அது பண்ண போறேன். நான் கேக்குறேன், இவ்வளோ நல்ல திட்டங்கள் பிரதமர் கொண்டு வரும்போது பிரதான் மந்திரி யோஜனா தானே இருக்கு. இவங்க மாதிரி எல்லாமே அவங்க காங்கிரஸோ டிஎம்கே மாதிரி அவங்க அப்பா பேரு தாத்தா பேரு வச்சுட்டு பண்ணலையே. எல்லாமே பிரதான் மந்திரி யோஜனா தானே. நரேந்திர மோடி யோஜனா எங்க பாத்திருக்கீங்களா? பிரதான் மந்திரி யோஜனானா அதை தொடர்ந்து மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டே இருக்கணும். அதான் பிரதான் மந்திரி யோஜனா. டெல்லியையும் மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம வீட்டை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சரி செய்யணும்னு சொல்லிட்டீங்க. சமீபத்துல தமிழ்நாடு பாஜகவுடைய ஃபர்ஸ்ட் கிரேட் லீடர் வந்து ஒரு அலிகேஷன் ஒன்று சொல்லியிருந்தாங்க. சோ அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சரியாகும் அப்படிங்கிற ஒரு கரெக்ட். அவர் என்ன எங்க இருக்காரு? எங்கேயாவது பாத்தீங்களா அவர் சமீபத்துல?
அந்த அலிகேஷன் இருக்கு. இது இட்ஸ் நாட் தி ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் தமிழ். It's an allegation. But here we have allegations ko accusations ko report in hand ku வித்தியாசம் இருக்கு. இல்ல அத நான் சொல்லி allegation நாங்க accept பண்றோம். allegation மே accept as a right. நாங்க வந்து எங்கயாவது தடுத்துமா FIR ஃபைல் பண்ண கூடாதுன்னு தடுத்துமா? ஃபர்ஸ்ட் வந்து அத சரி செய்யணும்னு சொல்றோம். yes see சரி செய்றோம். அதுக்கு தானே நாங்க வந்து யாருமே அத பத்தி பேசவே இல்லையே. இல்ல அத பத்தி பேசணும் இல்லையா? இல்ல பேசணும்னா ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்ஷன் எடுக்கணும். நாங்க ஆக்ஷன் எடுத்துறோம்ல. மோடிக்கு லெட்டர் எழுதிட்டாங்க. யாரு? அந்த பர்టిక్యులர் இங்க வந்து ஆக்ஷன் எடுக்கல சொல்லி தான் மோடிக்கு லெட்டர் எழுதிட்டாங்க. ஏங்க ஃபர்ஸ்ட் அவங்க சிஎம் செல்க்கு தான் லெட்டர் எழுதுனாங்க. சிஎம் செல்க்கு லெட்டர் எழுதுறதுக்கு அப்புறம் தானே திமுக காரங்க அந்த வெளியே எடுத்துட்டு ஃபுல்லா வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. இல்ல நம்ம வீடு நாங்க சுத்தம் தான் பண்ணிட்டு இருக்கோம். சுத்தம் பண்ணலாம் சொல்லவே இல்லையே. எங்க அழுக்கு இருக்கு அதை சுத்தம் பண்ணி தான் ஆகணும். சுத்தம் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதான் சொன்னேன். இம்மிடியட்டா அந்த அடுத்த பக்கம் பேசாதீங்க. என்ன நடந்ததுக்கு தமிழகத்துல என்ன நடக்குது அது முதல்ல பாருங்க. தமிழகத்துல இது நடக்குதுன்னா ஆக்ஷன் எடுக்கதான் செய்வோம். ஆக்ஷன் எடுக்காம கிடையாது. சுத்தம் பண்ணாம கிடையாது. சுத்தம் பண்ணுவோம். நம்ம வீட்டுல அழுக்கு இருந்தா சுத்தம் பண்ணிதான் ஆகணும், பண்ணுவோம். எதிரான பெண்கள் பாலியல் துன்புறுத்தல் பத்தி பேசுறோம். தொடர்ந்து குற்றங்கள் நடந்துட்டே இருக்கு. ஆனா அதே சமயம் ஏன் மத்திய மாநில அரசுகள் வந்து கடுமையான சட்டங்கள் ஏற்றி பள்ளி பாட புத்தகத்திலே கல்லூரி பாட புத்தகத்திலே கொண்டு வரல? யார் சொன்னாங்க? இல்ல பெருசா பாட புத்தகங்கள்ல இந்த பெண்கள் பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக சட்டங்களை ஏற்றி தொடர்பாக வைக்கலையே. இல்ல சட்டம் வந்து நீங்க வந்து பள்ளிக்கூடத்துல படிக்கிற பசங்களுக்கு சட்டம் சொல்லி கொடுக்கணும் சொல்றீங்களா? ஆமா, விழிப்புணர்வு இல்லையே மேடம். விழிப்புணர்வு இருக்குல்ல. விழிப்புணர்வு ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்குது? சொந்த வீட்டுல ஆரம்பிக்குது. குழந்தைங்க பெண் குழந்தைங்க மட்டுமல்ல ஆண் குழந்தைங்க இருக்கும்போது குட் டச் பேட் டச் முதல்ல வீட்டுல ஆரம்பிக்குது. நான் சொல்றேன் நீங்க எல்லாமே பண்றீங்கன்னா இவ்வளவு பேசிட்டு இருக்கீங்க. NCERT பண்ணும்போது ஏன் எல்லா DMK சார்பாக நடத்துற அத்தனை பள்ளிக்கூடத்துல உங்களுக்கு அத்தனை பள்ளிக்கூடங்கள் இன்க்ளூடிங் செந்தாமரை அவங்களுடைய பள்ளிக்கூடம் இருக்கு, சன்ஷைன், அதையும் CBSE போர்டு தானே. கலைஞர் அவர்கள் சமச்சீர் கல்வி கொண்டு வந்தார்ல. ஏன் இவங்க எல்லாருமே வந்து சமச்சீர் கல்வி மட்டும்தான் இருக்கட்டும், நாங்க ஸ்டேட் போர்டு மட்டும் தான் நடத்துவோம்னா ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? இவங்களுக்கு மட்டும் CBSE வேணும். ஏன்னா அப்பதான் இவங்க பிரைவேட் இருக்கிறதுனால காசு வாங்க முடியும். ஆனா இவங்க யாருமே வந்து நடத்துற பள்ளிக்கூடம் எதுவுமே வந்து ஸ்டேட் போர்டுல சமச்சீர் கல்வி இருக்காது. கலைஞர் கொண்டு வந்த சமச்சீர் கல்வி எங்க? யாராவது பேசுறாங்களா அதை பத்தி? சொல்லுங்க. எனக்கு CBSE வேண்டாம், எனக்கு அந்த பாடத்துல எனக்கு உடன்பாடு இல்லை, அதனாலதான் I'll go with the state board. ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க? நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், சுந்தர் சார் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ஆழமானவர்னா யாருக்கும் தெரியாது. சரிங்களா? இப்போ அவர் பேசுறத பார்த்தா டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க், அவ்வளவுதான். கீழே வந்து அவ்வளோ நாலேஜ் இருக்கு. நான் எல்லார்கிட்டயும் சொல்வேன், அவர் யாருக்கிட்டயும் பேசுறது இல்ல, அவ்வளோ வெளியிலே வரமாட்டாரு, பிரஸ் சந்திக்கிறது இல்ல. எலெக்ஷன் அவருடைய ப்ராஜெக்ட் வரும்போது மட்டும்தான், ரிலீஸ் டைம்ல மட்டும்தான் அட் டைம்ஸ் உங்களை எல்லாரும் சந்திப்பாரு. அதுவும் கிடையாது. நான் உண்டு, என் வேலை உண்டு. ஆனா அவருக்கு இருக்கிறது ஒரு அரசியல் நாலேஜ் இருக்கட்டும், இல்ல வரலாறு இருக்கட்டும், it's a deadly combination. History and politics knowledge together is a deadly combination, and அந்த deadly combination சுந்தர் அவர்களுக்கு இருக்கு. மதுரை மத்திய தொகுதியில சுந்தர்சி அவர்கள் வெற்றி பெற்றா அங்க இருக்கக்கூடிய இறைச்சி கடைகளுக்கு எல்லாம் தடை விதிப்போம் அப்படின்னு அத ஃபேக் நியூஸ் சொல்லியாச்சு. திமுக எந்த அளவுக்கு இறங்குவாங்கன்னா, ஏன்னா சுந்தர்சி அவர்களுக்கு எதிராக பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அவங்க கிட்ட. இப்போ PTR அவர்கள் பத்தி பேசும்போது நிறைய விஷயங்கள் இருக்கு. மதுரை அவ்வளவு அழுக்கமான ஒரு நகரம்னா, இந்தியாவிலே இந்த டர்ட்டியஸ்ட் சிட்டி மதுரைன்னு இருக்கு நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி அந்த ஏரியால வாழ்ற மக்கள் நீங்க எல்லாரும் போய் பாத்தீங்கன்னா, வாங்க நீங்க எல்லாரும் வாங்க என் கூட மதுரைக்கு வாங்க. I'll be happy. நாளைக்கு அங்க சந்திப்போம், மக்களை மீட் பண்ணுவோம். மதுரை சுத்தி பாருங்க என் கூட. சுத்தி பார்த்துட்டு, ஆமா ரோட்ஸ் இருக்கட்டும், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மாநகராட்சி சொல்லும் போது 200 கோடிக்கு ஊழல் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. அகேன் டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் தான். அது மேல ஓட்டுமா நமக்கு எட்டி பார்த்துக்க, மேல ஓட்டுமா ஒரு சின்னது, உங்களுக்கு 200 கோடி தெரியுது. ஆனா அதுக்கு கீழே எத்தனையோ கோடி இருக்கு. PTR அவர்கள் பேசின வீடியோ 30,000 கோடி பத்தி பேசினது வீடியோ யாரும் மறக்கல. அது இன்னும் அவைலபிளா இருக்கு அந்த வீடியோ. சோ ஊழல் மட்டும்தான் நடந்திருக்கு. மக்களுக்கு பொதுவாக எந்த வசதியும் கிடையாது. ரோட் சரியப்படுத்தல. இங்க இருந்து ஒரு 10 நிமிஷம் டிஸ்டன்ஸ் போனோம்னா 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகுது. ரோட் சரியில்லை. ட்ரைனேஜ் சிஸ்டம் 0 இருக்கு. மழை பெஞ்சா தண்ணி அப்படி தேங்கி நிக்குது. குடிக்கிற நீர்ல தண்ணியில அது கலந்து வருது மக்களுக்கு. ஏன் இதே PTR அவர்கள் அங்க மதுரையில இருக்கிறவங்க யாராவது வீட்டுக்கு போயிட்டு டேப்ல இருந்து ஒரு கிளாஸ் தண்ணி வாங்கிட்டு குடிக்க சொல்லுங்க.
ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்க சொல்லுங்க, குடிக்கிறாரு நான் பாக்குறேன். சார் மேல ஒரு பண மோசடி புகார் நேற்று. இது எந்த அளவுக்கு இறங்குவாங்கன்னா பாருங்களேன், எந்த அளவுக்கு. வேற எதுவுமே இல்லையே. உங்களுக்கு எல்லாருக்கும் 30 வருஷமா சுந்தர் சார் தெரியும். எங்கேயாவது சுந்தர் சார் வந்து சத்தம் போட்டு பேசியிருக்கார கூட நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுலயே உங்களுக்கு என்ன தெளிவா? இப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணிக்கணும்? ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலுக்கு தானே போயிருக்கணும். ஏன் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு போல? ப்ரொடியூசர் தானே, ப்ரொடியூசர் கவுன்சில் அதுக்கு தானே இருக்கு. ஏன் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு போல? அதுவும் அதுல என்ன போட்டிருக்காரு? பணம் திருப்பி கேட்டதுக்கு வெட்டிடுவேன், கை கால் எடுத்துருவேன்னா இவர் வந்து மிரட்டி இருக்காராம். யாரு? சுந்தர் சிஆர். ஒரு எறும்பு கடிக்க தள்ளி அடிக்க அதெல்லாம் சொல்றக்கூடிய சுந்தர் சி. சரிங்களா? அவர் பத்தி இப்படி பேசுறாங்கன்னா இது பயம் வந்து வெளிப்படையாக பயத்தை காட்டுறாங்க. திமுக காரங்களுக்கு மத்திய மதுரை பொறுத்த வரைக்கும் சுந்தர் சார் ஜெயிக்கிறாருன்னா தெளிவா இருந்துச்சு. இதே பிடிஆர் தானே சொன்னாரு, நான் நிறைய பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் 10 வருடங்களாக, ஆனா என்னால பண்ண முடியல, என்ன பண்ண விடல. யார் பார்த்து சொல்ற? மினிஸ்டர் நீங்க இருந்தீங்களே 10 வருடமாக எம்எல்ஏ அந்த மத்திய மதுரைக்கு நீங்க தானே இருந்தீங்க. அப்ப யார் உங்களை தடுத்தா? அப்படியே தடுத்துறாங்கன்னா எனக்கு இந்த பதவி வேண்டாம், நான் மக்களுக்காக தான் நான் சேவை செய்ய வந்திருக்கேன், எனக்கு இந்த பதவி வேண்டாம், நான் விலகுகிறேன், நான் விலகி இருக்கலாம்ல. ஏன் போல? பத்தி பேசுனீங்க. விமன் எம்பவர்மெண்ட்னா வந்து பொலிட்டிக்கல்ல அதிகாரம் இதெல்லாம் இருந்தாதான் அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும். இப்ப நீங்க பிஜேபி எடுத்துக்கிட்டீங்கன்னா கொடுத்த பெண் வேட்பாளர்கள்ல ஏற்கனவே அரசியல்ல பல பதவிகள்ல இருந்தவங்க. இன்னொன்னு வந்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டுச்சு. இப்ப சுந்தர் சி போன்றவர்கள் எல்லாம் திரைக்கலைஞர்கள். ஏன் இவங்க இல்லாம எதுக்கு வந்து புதிய பெண் ஆளுநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துக்க கூடாது? அந்த எம்பவர்மெண்ட் ஏன் பிஜேபி இந்த டைம் செய்திருக்க கூடாது? எம்பவரிங் ஆஃப் விமென் பிஜேபி மாதிரி வேற எந்த அரசாங்கம் பண்ண முடியாது. எலெக்ஷன் டைம்ல நீங்க எல்லாரும் வந்து எனக்கு புரிய மாட்டேங்குதுமா. ஆல் ஆஃப் யூ ஆர் எஜுகேட்டட், படிச்சவங்க. எலெக்ஷன் டைம்ல மட்டும் ஏன் எம்பவர்மெண்ட் பத்தி பேசுறீங்க? 33% இல்ல. வாய்ப்பு கொடுக்கறதுக்கு பெண்கள் முன்னேறணும்ல, முன்னாடி வரணும்ல. பெண்கள் தடுக்கிறது இல்ல. உங்க முன்னாடி நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன், அந்த பக்கத்துல இவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. பெண் எம்பவர்மெண்ட் இதுதானே இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? நீங்க ஸ்மிருதி இரானி பாருங்க, சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் பாருங்க, நீங்க வந்து இப்போ ரேகா குப்தா ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ, ஷி இஸ் தி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் டெல்லிங்க. வேற என்ன எம்பவர்மெண்ட் நீங்க பத்தி பேசிட்டு இருக்கீங்க? எந்த எம்பவர்மெண்ட் பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இல்லீங்க, தமிழ்நாட்டுல நான் கொஸ்டின் சொல்றேன். இல்லீங்க, நான் ஒவ்வொரு ஸ்டேட்ட சொல்லல, நான் இந்தியா பத்தி சொல்லிக்கிறேன். பிஜேபி இஸ் இந்தியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். ஒண்ணும் கிடையாது. இல்லீங்க, ஏன் கிருத்திகாக்கு கொடுத்திருக்கோம். கிருத்திகா ஃபர்ஸ்ட் டைம் கிடையாதா? முடக்குறிச்சியில கிருத்திகா இருக்காங்க, அவங்க ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. அது உங்க கண்ணுக்கு தெரியல. உங்களுக்கு கவிதா கிருஷ்ணன் இருக்காங்க, ஷி இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏக்கு நிக்கறாங்க, அவங்க உங்க கண்ணுக்கு தெரியல. நம்ம சொன்ன அந்த கிருத்திகா அவங்க வந்து வடக்குறிச்சி முன்னாள் எம்எல்ஏவோட இப்போ உங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய சுமதி வெங்கடேசன் பல ஆண்டுகளாக பிஜேபில இருக்காங்க, அவங்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கலையே. நீங்க கேளுங்க, அவங்க எங்க தானே இருக்காங்க, அவங்களே கேளுங்க. அவங்க சொன்னாங்க, ஒரு நிமிஷம், அவங்க சொன்னாங்களா எனக்கு கிடைக்கல, நான் வருத்தமா இருக்கேன், எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, அவங்க சொன்னாங்களா? இல்லைங்க, எல்லாமே எலெக்ஷன் டைம்ல யார் அங்க ஜெயிக்க முடியும், யார் அங்க தெரிஞ்ச முகம், யார் அங்க வந்து வேட்பாளரை போட்டா மக்கள் வந்து வாக்களிப்பாங்கன்னு அது எல்லாமே இருக்கு இல்லைங்க. அப்ப நான் கேக்குறேன், திமுகல இருக்கிறவங்க அதே பழைய மூஞ்சிங்க, அதே பழைய ஆளுங்க மட்டும்தான் நீங்க போட்டு 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 அப்புறம் இத்தனை வருடங்களாக பிஜேபி தான் இப்போ வந்திருக்குங்க தமிழகத்துக்கு, இப்போ வந்திருக்கு நீங்க சொல்லலாம். இத்தனை வருடங்களாக திமுகல இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் ஏங்க வாய்ப்பு கொடுக்குறீங்க? அப்ப திமுக வேற ஆளுங்க கிடையாது அவங்களுக்கு? இல்லம்மா, பட் அட்லீஸ்ட் we are bringing in new faces இல்லைங்கம்மா. we are bringing in new wherever we feel that we can field a woman candidate, we are fielding them. புதுசா இருந்தாலும் we are fielding them. we are not afraid to field a woman candidate. அந்த பாதிக்கப்பட்ட பெண்களை பேர்லாம் நம்ம சொல்ல மாட்டோம், ஏன் மறைமுகமா அவங்க மாதிரி ஒரு ஆட்களுக்கு வந்து வாய்ப்பு? நீங்க கேண்டிடேட் நின்னாக்கா மறுபடியும் இவங்க என்ன பண்ணுவாங்க, எதிர்கட்சி அவங்க பேரே சொல்லக்கூடாது நீங்களே சொல்றீங்க. அப்புறம் பாதிக்கப்பட்டவங்க எப்படி நீங்க நிறுத்த வைப்பீங்க? அப்போ நீங்க வந்து சிம்பத்தி ஓட்டு கேக்குறீங்களா? அப்புறம் நீங்க சிம்பத்தி ஓட்டு தான் கேக்குறீங்களா? ஒரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு, ஒரு செக்ஷுவலி அசால்டட் வுமன் நீங்க நிக்கவீங்க நான் சொல்றீங்க. எம்பவர்மெண்ட் பாலிடிக்ஸ்ல தாராளமா வரட்டுங்க. ஓ, there's an open book. BJP is an open book. Please come and join us. நாங்க உங்களை எம்பவர் பண்றோம். நாங்க இல்ல சொல்லவே இல்லை. we are ready to accept them. we have accepted them. வாங்க,
பாஜக சேருங்க, நாங்க உங்களுக்கு வாய்ப்பு தரோம். ஏன் வரல? தைரியமா அவங்கள வெளியில வந்து வர சொல்லுங்க. தொடர்ந்து திமுக, அதிமுக, பாஜகவுடைய பரப்புரைகள்ல கிரௌடு வந்து ஒரு டீசன்ட் கிரௌடா இருக்கு, ஆர்கனைஸ்ட் கிரௌடா இருக்கு. ஆனா தாவேக தலைவர் விஜயோட கிரௌட் வந்து ஒரு மாப் கிரௌடாவே இருக்கு. எத்தனை பேர் வந்து அட்வைஸ் பண்ணாலுமே ஸ்டில் அவங்க அதை வந்து ரிப்பீட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அது காரணம் என்ன நினைக்கிறேன்? ஃபேமஸான பீப்புள்ஸ் நீங்க தான் போகும்போது கூட சேம் ஆர்கனைஸ்ட் கிரௌட் பட் டீசன்ட் கிரௌட். பட் ஏன் விஜய் போராட்டத்துல மட்டும் அந்த மாப் கிரௌட் இருக்கு? நீங்க எத்தனை பேரோ அட்வைஸ் பண்ணாலும் அவங்க மாற மாட்டேங்கிறாங்க. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அத விஜய் அவர்கள் தான் பாத்துக்கணும். விஜய் ஒரு தலைவருங்கிறது முறையில ஒரு இன்டீசன்ட் கிரௌட் இருக்கு, ஒரு ஃப்ரெண்ட்ஸி மாப் இருக்கு அப்படின்னா அவர் தான் அவருடைய கட்சிக்காரங்களுக்கு சொல்லணும், எடுத்து சொல்லணும். தொடர்ந்து சொன்னாலுமே அவங்க விஜய் சொன்னாலுமே கேட்க மாட்டாங்க. சோ நிறைய அட்வைஸ் பண்ணாலுமே கேட்க மாட்டாங்க. நீங்க என்ன அட்வைஸ் பண்றீங்க? அட்வைஸ் ஒன்னும் இல்ல, நான் வந்து அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் இங்க உட்கார்ல. இந்த விஜய் அவர்கள் தான் அவங்களுக்கு சொல்லணும். he should tell them that இப்படி நடந்துக்க வேண்டாம், இப்படி பேச வேண்டாம். நீங்க பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சோசியல் மீடியா கையில இருக்கிறதுனால யார் எப்படி வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், அது இருக்கு. So they take an advantage and 90% of it நீங்க பாத்தீங்கன்னா இந்த frenzy mob crowd நீங்க வெளியில பாக்குறீங்க. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல everything is on social media. சோசியல் மீடியா திறந்தாலே அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்க ஃபர்ஸ்ட் இருப்பாங்க. தன்னை வந்து ஒரு பெரிய டிராவிடன் ஸ்டாக்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனா முகம் காட்டுறதுக்கு தைரியம் கிடையாது, பேர் சொல்லிக்கிறதுக்கு தைரியம் கிடையாது. முதுகு எலும்பு இல்லாம உட்கார்ந்துட்டு டிராவிடியன் ஸ்டாக் சொல்லிட்டு அவங்க வந்து அட்டாக் பண்ணுவாங்க. சோ இது வந்து இந்த லாஸ்ட் 5 வருஷமா இந்த கல்ச்சர் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்திருக்கு. வழக்கம் போல 0. Yeah, thank you. ஏன்னா அவர் முதலமைச்சர் மட்டுமல்ல, ஹோம் மினிஸ்ட்ரி, லா அண்ட் ஆர்டர் அவருக்கு கீழே இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவருக்கு போகும்போது பெண்களுக்கு எதிரான கேசஸ் நிறையவே அதிகரிக்காயிருக்குன்னு அவருக்கு தெரியும், சொல்லிருக்காங்க. இதை டினை பண்ண முடியுமா? இது நடக்கல நான் சொல்ல முடியுமா? இவங்க மட்டும் ஒரு தூக்கிட்டு எதுவுமே நடக்கல, எல்லாமே ஓகேனா ஒரு மந்திரி வந்து ஒரு அமைச்சர் வந்து இல்ல ஒண்ணுமே இல்ல எல்லாமே நடக்குது, பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் குறைஞ்சிட்டு தான் வருதுன்னு சொல்றாருன்னா இவங்க எல்லாரும் வந்து கண் மேல துணி கட்டிட்டு இல்ல எங்கேயாவது வந்து கஜினி போல வந்து தூங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆல் இஸ் வெல்னா பாட்டு பாடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஸ்கூல் காலேஜஸ் சுத்தி இருக்கிற பெண்கள் அவ வந்து வீட்டுக்கு திரும்பினாலும் சரி, வீட்டு வாசல்ல விளையாடினாலும் சரி, எங்கேயாவது ஒரு டாக்ஸி புடிச்சிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்தாலும் சரி, கல்லூரிக்கு போனாலும் சரி, எங்க இருந்தாலும் பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்ல. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா ஒரு அம்மாங்கிறத முறையில 2 பெண் குழந்தைங்களுக்கு தயார் நான் இருக்கும் போது என் பெண் குழந்தைங்க வெளியில போகும்போது திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டிய ஒரு நிலைமை எனக்கு இருக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக்ஸே சொல்லுது, ரேப் கேசஸ் 2023-24 இருந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா 16% ரேப் கேசஸ் அதிகரிக்காயிருக்கு. செக்ஷுவல் அசால்ட் molestation கேசஸ் 109% it has gone up. பாக்ஸோ கேசஸ் 2021ல 4469 இருந்தது, இன்னைக்கு கிட்டத்தட்ட 7000 இருக்கு. இது 2024 வரைக்கும், 25 ஃபுல்லா எடுக்கல, 26 பாதி வருஷம் முடிஞ்சிருக்கு, இதுவும் எடுக்கல. ஆனா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இவ்ளோ நடக்கும் போது இருக்கிறவங்க எல்லாரும் ஒண்ணுமே நடக்கல, எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்க சொன்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு நாளைக்குதான் மக்களை ஏமாத்து பாக்குறீங்கன்னா எனக்கு புரியல. தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நாங்க இருக்கோம்னா பெருசா இவங்க பேசிட்டு இருக்காங்க. அத்தனையும் அக்கிரமமும் அத்தனையும் செக்ஷுவல் அசால்ட்டும் ரேப்போ பாக்ஸோ கேஸோ எது வந்து பெண்களுக்கு எதிராக நடக்கும் போது 40% தமிழகத்துல SC ST சார்ந்த பெண்களுக்கு எதிராக தான் நடக்குது. அது ஏன் வாய் திறந்து பேச மாட்டேங்கிறாங்க? ஏன் அதை பத்தி சொல்ல மாட்டேங்கிறாங்க? மக்கள் ஏமாத்துறதுக்கு மட்டும்தான், மக்களை வந்து கரப்ஷன் எப்படி நம்ம வந்து மக்களை ஏமாத்திட்டு காசு சம்பாதிக்க முடியும் அதை மட்டும்தான் பாத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், ரேப் கேசஸ் உடனே அடுத்த இந்த மாநிலத்துல நடக்கலையா, அந்த மாநிலத்துல நடக்கலையா? எப்ப உங்க மாநிலத்துல முதல்ல என்ன நடக்குதுன்னா முதல்ல அது கண் திறந்து பாருங்களேன்.
பக்கத்து மாநிலத்துல என்ன இருக்கு? அப்போ உங்க மாநிலம் நல்லா இருந்தாக்கா நீங்க ஏன் வந்து மத்தவங்களை பத்தி பேசுறீங்க? என் வீடு சுத்தம் இல்லைன்னா அடுத்த வீட்டுல என்ன குப்பை இருக்கு அது ஏன் பாக்குறேன்? முதல் சொந்த வீடு சுத்தம் பண்றதுக்கு வழி பாருங்க. அந்த குப்பை சுத்தம் பண்றதுக்கு உங்களுக்கு வழி இல்ல, ஆனா அடுத்த வீட்டுல என்ன பிரச்சனை இருக்குன்னா அது எட்டி பாக்குறீங்க. சொல்லுவாங்களே, கண்ணாடி வீட்டுல உட்காந்துட்டு இன்னொரு வீட்டுல கல் தூக்கி எறியக்கூடாது. அந்த விஷயம் தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல நடந்துட்டு இருக்கு. மு.க. ஸ்டாலின் அவர்களே நான் கேட்கிறேன், இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கும்போது ஏன் தெருவுக்கு வந்து ஒரு பெண் பார்க்கல? ஏன் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். மேக்சிமம் ஒரு பிரச்சனைகள் நடக்கும் போது டிஎம்கேக்கு சார்ந்தவங்க யாராவது இருக்காங்க, ஒரு வார்டு கவுன்சிலர் இருக்கட்டும் அல்லது ஒரு டிஎம்கே பங்கஷனர் இருக்கட்டும், எல்லாத்தையும் விடுங்க. அவங்களுடைய அமைச்சர்கள் பெண்கள் பத்தி இழிவாக பேசாம இருக்கிறாங்க. எத்தனை பேர் பொன்மொழி அவர்கள் பேசும்போது பெண்களை இவ்வளவு அவதூறமாக பேசினாரு. என்ன பண்ணாங்க? கொஞ்ச நாளை தள்ளி வச்சுட்டு மறுபடியும் சேர்த்துட்டாங்க. ஏன் அதே மாதிரி தயாநிதி மாறன்கள் இங்க உங்களுக்கு பணம் கொடுக்கறதுனால லிப்ஸ்டிக் போட்டுட்டு நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொல்றாங்க. நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் டிவைட் நீங்க கொண்டு வரீங்க. பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவில வாழ்ற ஒவ்வொரு மக்களும் ஒரே நாட்டுல சார்ந்தவங்க. ஒரு டிவைடே வேண்டாம். எப்படி வந்து நார்த்ல இருக்கிறவங்களோ அதே மாதிரி சவுத்ல இருக்கிறோம், எல்லாமே சமமா நம்ம பாக்குறோம். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும் ஒரு டிவைடு கொண்டு வரணும், ஒரு வேறுபாடு கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டுட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பொன்மொழி அவர்கள் அதுதான் பேசினாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெண்ணாங்கிறது முறையில அது சொல்லிக்கிறதுக்கு ஆக்ஷன்ல காட்டுறதுக்கு அசிங்கமா இருக்கு. எவ்வளவு அசிங்கத்தை பண்ணிருக்காரு. என்ன பண்ணாங்க? மறுபடியும் சேர்த்துட்டாங்க, ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ன பத்தியும் இல்லையா, மத்தவங்களை பத்தி இவ்வளவு கேவலமா பேசினாரு. பேசிட்டு நீக்க வச்சுட்டோம். ஆனா உடனே 3 மாதம் கழிச்சு கட்சியில சேர்த்துட்டோம். ஏன்னா இந்த மாதிரி உங்க புத்தியில இருக்கிறவங்க கேவலமா பெண்கள் கேவலப்படுத்துற அளவுக்கு உங்களுக்கு கட்சியில வேணும், அதுக்காக அவங்கள மறுபடியும் சேர்த்துட்டீங்க. பிளாக்மெயில் உங்களுக்கு தெரியும். டிஎம்கே நீங்க வந்து திரிவக்கர பாஸ்கரன் உங்களுக்கு தெரியும், விழுப்புரத்துல ஒரு பெண் வந்து ரேப் பண்ணிட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தாரு. டிஎம்கே பங்கஷனரி என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? டிஎம்கே யூத் விங்ல இருந்து பெரிய நாயகம் 2.5 வயசு குழந்தை ரேப் பண்ணி மர்டர் பண்ணாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கேட்கிறேன், இவ்வளவு பிரச்சனைகள் உங்க கட்சியில இருந்து இவ்வளவு பிரச்சனைகள் பண்றாங்கன்னா நீங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் கொடுக்குறீங்க. என்ன வேணாலும் பண்ணிக்கோ, பாத்துக்கிறதுக்கு நாங்க இருக்கோம். நாங்க வந்து என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஆட்சி நம்மளது தான்ப்பா, பாத்துக்கலாம்ப்பா, இந்த ரேஞ்ச்ல எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கனிமொழி அவர்கள் கிட்ட நான் கேட்கிறேன், தூத்துக்குடி பக்கத்திலேயே வந்து ஒரு பெண் வந்து பலாத்காரம் செய்யப்பட்டது, ரேப் செய்யப்பட்டது. நீங்க என்ன பண்ணீங்க? அவ்வளவு பேசிட்டு இருக்கீங்க. பெண்களுக்காக நான் குரல் கொடுக்கிறேன், பெண்களுக்காக நான் இருக்கேன். கனிமொழி அவர்கள் போய் பேசினாங்களா? போனாங்களா? யார் போய் பார்த்துட்டு வந்தீங்க? இல்ல கண்டனம் தெரிய வச்சாங்களா? இல்ல நாங்க வந்து பார்த்துட்டோம், பேசிட்டோம். இருந்தாலும் எல்லாம் நடக்கும். ஆனா நடக்காத மாதிரி நாங்க கண்ணு மூடிட்டு போயிடுவோம். ஆனா ஆல் இஸ் வெல் பாட்டு பாடிட்டு போயிடுவோம். இன்னைக்கு தமிழகம் எந்த அளவுக்கு சீரழிஞ்சு போயிருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த மாற்றம் வரணும். மாற்றம் வரலன்னா பெண்கள் நடு ரோட்ல நடுமாறதுக்கு பயப்படுறாங்க. எங்கிருந்து பெண்கள் நடுமாறுவாங்க? நீங்க எல்லாத்தையும் பார்த்தும் பார்க்காத மாதிரி நீங்க நடந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஆட்சியில இருக்கிறது மட்டும்தான் முக்கியம். நாங்க வந்து கரப்ஷன் பண்ணிட்டு பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் முக்கியம். யார் எப்படி மக்கள் எப்படி போனா அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. எல்லாமே இன்னி வரைக்கும் நாங்க கேட்டுட்டு இருக்கோம். அண்ணா நகர் யூனிவர்சிட்டியில பிரச்சனை நடந்தது. அந்த சார் யாரு இன்னி வரைக்கும் கேட்டுட்டு இருக்கோம். தெரிய வந்ததா உங்களுக்கு? அந்த சார் யாருன்னா உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா என்கிட்ட சொல்லுங்க ப்ளீஸ். அந்த சார் யாருன்னா இங்க உங்களுடைய டெபுட்டி சிஎம் எஸ்ஐஆர் சொன்னதுக்கு அந்த சார் இந்த எஸ்ஐஆர் கம்பைன் பண்ணிட்டு அந்த எஸ்ஐஆரோட ஃபுல் ஃபார்ம் என்ன அது கூட அவருக்கு தெரியல. இந்த ரேஞ்ச்ல இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க. ஆனா லா அண்ட் ஆர்டர் பாக்குற கான்ஸ்டபிள் போலீஸ்காரங்களுக்கும் பாதுகாப்பு இல்லையே. டிஎம்கே பங்கஷனரி ஒரு பெண் கான்ஸ்டபிள் மொலஸ்ட் பண்ணிருக்காங்க. எங்க இருந்து நான் கேட்கிறேன், இவ்வளோ தைரியம் எங்க இருந்து வருது? நாங்க ஆட்சியில இருக்கோம், எங்களுக்கு பின்னாடி ஆட்கள் இருக்காங்க. நான் என்னுடைய மாமனா மச்சனா யாரோ ஒரு இருக்காங்க, என் நண்பன் இருக்கானோ இல்ல யாரோ இருக்காங்க, என்னை காப்பாத்திடுவாங்க. அந்த தைரியத்துலதான் இவங்க எல்லாரும் இந்த மாதிரி அக்கிரமம் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களை மாண்புமிகு முதலமைச்சர் பார்த்துட்டு நான் கேள்வி கேட்கிறேன், இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கும் போது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எஃப்ஐஆர் போடுறதுக்கு லேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போலீஸ்காரங்க வந்து ஏதோ கட்சி சப்போர்ட்ல இருக்கிறதுனால அவங்க எஃப்ஐஆர் போடுறது இல்ல, மத்தவங்க மேலதான் குற்றம் சாட்டுறாங்க. ஒரு பெண் வந்து எங்கேயாவது போய் எஃப்ஐஆர் போட்டாக்கா, நீ அந்த நேரத்துல அங்க என்ன பண்ண, நீ எதுக்கு அங்க இருந்த, உடனே அந்த கேஸ் மாத்திக்கிறதுக்காக பிரச்சனை பண்ணிடுவாங்க. ஏதோ இந்த பெண் மேலதான் ஒரு தவறு இருந்தது, அந்த பெண் வந்து ஏண்டா சாமி நான் வந்து அங்கிருந்து ஓடி போகுது. இந்த ரேஞ்ச்ல இங்க நடந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணம் வந்து திமுக காரங்க அவங்களுக்கு கொடுக்கிற தைரியம்.
திமுக இருக்கிறதுனால எங்களை யாருமே தொட முடியாது. என்ன வேணாலும் நாங்க அட்டூழியம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், எங்களை தொட முடியாதுன்னு அந்த தைரியத்துலதான் இவங்க எல்லாரும் சுத்திட்டு இருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்ன பார்த்து கேட்கிறேன், இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கும் போது நீங்க என்ன மக்கள் வந்து உங்களை பார்த்துட்டு தமிழகத்துடைய தந்தை, நீங்க என்ன மகாத்மா காந்தியா? ஃபாதர் ஆஃப் த நேஷன் சொல்லும் போது ஃபாதர் ஆஃப் த ஸ்டேட் மகாத்மா காந்தி ரேஞ்ச்ல நீங்க உங்களை வந்து மகாத்மா நான் சொல்லணுமா? பட்டியல் எடுத்தா எவ்வளவு இருக்கும்? உங்க மேல இருக்கிற கேசஸ் யாரும் மறக்கல, எல்லாமே இருக்கு. ஆனா பழசு சீண்ட வேண்டாம் நம்ம பாக்குறோம். ஆனா பெண்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இல்ல, அதுக்கு உங்களுடைய பதில் என்ன இருக்கு? அது மட்டும் எங்களுக்கு வர மாட்டேங்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஆனா உங்களை அப்பா நான் கூப்பிடணும். எங்க தப்பான ஆட்சி நடக்கும் போது உங்க எங்க இருந்து அப்பா கூப்பிடுறது? யார் பார்த்து உங்களை அப்பா கூப்பிடுவாங்க? எனக்கு தெரிஞ்ச எந்த தகப்பனும் தன் மகள் மேல இருக்கிற பிரச்சனை இருக்கும், இல்ல வீட்டுல ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் போது பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போக மாட்டாங்க, தட்டி கேட்பாங்க. அந்த தட்டி கேட்கிற தைரியம் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கா? நான் கேட்கிறேன். இல்ல. இதே தைரியம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கா? இல்ல. இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கும் போது பார்க்காது போற மாதிரி கனிமொழி அவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து தன் அண்ணனை பார்த்து கேள்வி கேட்கிற தைரியம் இருக்கா? இல்ல. குடும்பத்துல யாருக்குமே அந்த தைரியம் கிடையாது. அப்புறம் சுத்தி இருக்கிறவங்களுக்கு நீங்க பிரச்சனை கிரியேட் பண்ணுங்க, பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கிறத நாங்க இருக்கோம், நீங்க பிரச்சனை கிரியேட் பண்ணுங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. 125% பாக்சோ கேஸ் அதிகரிக்காயிருக்கு. 125% பாக்சோ கேசஸ். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நீங்க எல்லாரும் வந்து பத்திரிகையாளர்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் ரிப்போர்ட் வருது. போன வருடம் இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கும்போது, போன வருடம் நம்ம இந்த ட்ரக் மெனஸ் எல்லாம் பேசும்போது, இவ்வளவு போதைப் பொருட்களுக்கு மக்கள் ஆளாயிருக்காங்கன்னா பேசும்போது உண்மையில இல்ல, எல்லாமே நடந்துதான் இருக்கு, எல்லாமே சரியா இருக்கு. மறுபடியும் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. போன வருடம் இந்தியா டுடேல உங்க அறிவாலயம் பக்கத்துல வீடியோட இருக்கு. அறிவாலயம் பக்கத்துல நான் போய் சொல்லல, வேணும்னா அந்த வீடியோ இன்னும் அவைலபிளா இருக்கு உங்க யூடியூப்ல. இந்தியா டுடே இதுலயே இருக்கு, நீங்க போய் பாருங்க. அறிவாலயம் பக்கத்துல போதைப் பொருட்கள் சப்ளை ஆயிட்டு இருக்கு, பின்னாடி உட்கார்ந்துட்டு தண்ணி அடிக்கிறாங்க, கஞ்சா அடிக்கிறாங்க, ஊசி போடுறாங்க, அந்த எல்லா ரிப்போர்ட் இருக்கு. ஏன் நீங்க யாருமே அதை பத்தி பேசல? ஏன் நீங்க யாருமே அதை பத்தி சொல்லல? ஏன் யாராவது இங்க உட்கார்ந்துட்டு ஒரு கேள்வி எழுப்புனீங்களா அதை பத்தி? யாருமே போதைப் பொருட்கள் இவ்வளவு பிரச்சனை இருக்கு, உங்க பசங்க ஏன் பசங்க யார் வேணாலும் அதுக்கு அடிமை ஆயிடலாம். ஆனா நம்ம கேள்வி கேட்காத வரைக்கும் தான் இவங்களுக்கு தைரியம் வருது. ஏன்னா யாருமே திரும்பி பார்த்து கேள்வி கேட்கறது இல்ல. கேள்வி கேட்டாதானே உங்க பதில் சொல்லணும். கேள்வியே கேட்கலப்பா, அந்த நேரத்துல அவனை சரிப்படுத்தலாம், அவன் கேள்வி கேட்கும் போது பாத்துக்கலாம். பணம் பலம் இருக்கிறதுனால அந்த தைரியத்துல இருக்காங்க. ஆனா நாடு வந்து முன்னேறணும்னா அது பணம் பலத்தினால இருக்க முடியாது. நாடு முன்னேறணும்னா மக்களுக்கு நல்லது செய்யணும். மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு உங்களுக்கு கையில என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. இன்னி வரைக்கும் நான் கேட்கிறேன், இன்னைக்கு ஈவினிங்குள்ள நம்ம இந்த பிரஸ் மீட் முடிச்சுட்டு போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பெண் மேல ஒரு அசால்ட் இருக்கும், பாக்சோ கேஸ் இருக்கும், இல்லைன்னா ரேப் இருக்கும், இல்லைன்னா செக்ஷுவல் அசால்ட் இருக்கும், இல்லைன்னா மொலஸ்டேஷன் இருக்கும். இந்த தைரியம் அவங்களுக்கு எங்க இருந்து வருது? நான் கேட்கிற கேள்வி இதுதான். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா பார்த்துட்டு சொல்லுவாங்க, நீங்க போய் சொல்றீங்க, நீங்க பாஜக இருக்கீங்க, அதனாலதான் அந்த பக்கம் உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்கீங்களே. நான் வந்து தைரியமா கேக்குறேங்க, நான் நடுத்தெருக்கு போறேன், என்ன கேள்வி கேட்டாலும். அப்பா நான் சொல்றீங்க, அவ்வளவு டாஸ்மாக் திறந்து வச்சிருக்கீங்க, கல்லூரி பள்ளிக்கூடம் எல்லா பக்கத்துல வீடு எல்லாம் எங்க இருக்கு? நான் இறங்கி பேசி டாஸ்மாக்ல மூட வச்சிருக்கேன் நானு NCW இருக்கும்போது. ஏன்னா ஃபேமிலி இருக்கிற ஏரியால ரெசிடென்சியல் ஏரியால டாஸ்மாக் திறந்து வச்சிருந்தாங்க, கம்ப்ளைண்ட் வந்தது, மூட வச்சேன் நானு. நீங்க சொல்லுங்க, எல்லா இடத்துலயும் டாஸ்மாக். கிட்டத்தட்ட மோர் தென் 10 லட்சம் கடன் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கு இருக்கு. 10 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி கடன் நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க. சுகாதாரம் என்ன இருக்கு? ஜீரோ, ஜில்ச். என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? காசு சம்பாதிச்சா மட்டும் போதுமா? மக்களுக்கு நல்லது செய்யணும்ப்பா. 100 ரூபாய் நான் சம்பாதிக்கிறப்பா, 80 ரூபாய் என் பாக்கெட்ல போடுறேன்ப்பா, 20 ரூபாய் மக்களுக்கு வந்து பிச்சை போட்டா போதும், அந்த மாதிரி நீங்க இருக்கீங்க. 1000 ரூபாய் 2000 ரூபாய் மக்களுக்கு பெண்களுக்கு நாங்க கொடுக்கறோம் சொல்றீங்க. அதுதான் பெண்கள் முன்னேற்றமா? 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்தா பெண்களுக்கு இருக்கிற முன்னேற்றமா? பெண்கள் முன்னேறதுக்காக அவங்க சொந்த கால்ல நிக்கணும். அதுக்கு முன்னாடி பெண்கள் மதிக்கிற அளவுக்கு நீங்க இருக்கணும். பெண்கள் மதிக்கிறதுக்கு தைரியம் உங்களுக்கு கிடையாது, அந்த மனநிலையும் உங்களுக்கு கிடையாது. பெண்கள் ஒரு கமாடிட்டி, ஒரு செக்ஷுவல் ஆப்ஜெக்ட், அப்படிதான் நான் பாப்பேன்னா டிஎம்கே காரங்க எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் பெண்களுக்கு எதிராக இவ்வளவு பிரச்சனைகள் இன்னைக்கு தமிழகத்துல நடந்துட்டு இருக்கு. நான் கேட்கிறேன், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் போது நீங்க வந்து உங்க பெண்கள் வெளியில போனா நீங்க சேஃபா ஃபீல் பண்றீங்கல்ல? ஏன்னா சுத்தி ஆட்கள் இருக்காங்க, உங்களுக்கு ஒன்னும் ஆகாதான்னு அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கு. உதயநிதி அவர்கள் பார்த்துட்டு நான் கேட்கிறேன், நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க,
இன்னைக்கு உங்க ஏரியாலயே உங்க தொகுதியிலே பெண்கள் வெளியில போகும்போது பயமா இருக்கு அண்ணா, நான் சொல்றது இல்ல உங்ககிட்ட. அண்ணா வெளியில போகும்போது எங்களுக்கு பயமா இருக்கு நான் சொல்றது இல்லையா? இல்ல சொல்லுங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை. நான் இந்த பிரஸ் மீட்ல பின் வாங்கிடுறேன். அதே மாதிரி கனிமொழி அவர்கள் பார்த்தும் கேட்கிறேன், ஒவ்வொரு நாளும் பிரச்சனை வரும்போது ஏன் நீங்க வாய் திறந்து பேசுறது இல்ல? ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க நான் குரல் கொடுக்குறேன், பெண்களுக்காக நான் இருக்கேன், அவங்க மேல கனிமொழி அவர்கள் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். ஆனா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அவங்க கேள்வி எழுப்பணும்னு ஆசைப்படுறேன். ஒரு பெண்களுக்கு எதிராக பிரச்சனை நடக்கும் போது அவங்க கேள்வி எழுப்பணும்னு ஆசைப்படுறேன். ஏன் சொந்த அண்ணனோட கட்சி இருக்கிறதுனால, உங்க ஆட்சி இருக்கிறதுனால நாங்க கேள்வி கேட்க மாட்டோம்னா இருக்கிறீங்களா? இல்ல அண்ணன் பார்த்த பயமா, அண்ணன் கிட்ட கேள்வி கேட்க முடியாதுன்னு பயமா? உங்களுக்கு கேள்விகள் வரும், பதில் கொடுக்குற அளவுக்கு டிஎம்கே காரங்களுக்கு தைரியம் கிடையாது. தைரியம் தான் எதிரில உட்கார்ந்துட்டு பேச சொல்லுங்க. இங்க தமிழகத்துல நடக்கிறது நான் சொன்ன மாதிரி இங்க என்ன நடக்கலையா, அங்க என்ன நடக்கலையா? சொந்த வீடு சுத்தம் பண்றதுக்கு முதல்ல உட்கார்ந்து டேபிளுக்கு எதிராக உட்கார்ந்து கேள்வியில கேளுங்க. பதில் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். நான் எழுப்பின கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கட்டும், கனிமொழி அவர்கள் இருக்கட்டும், அல்லது டெபுட்டி சிஎம் இருக்கட்டும், உட்கார்ந்து எதிர் டேபிள்ல உட்கார்ந்து கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்கானா கேட்டுட்டு எனக்கு சொல்லுங்க. அதே மாதிரி நான் கேட்கிறேன், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது மதுரை நம்ம பேசிட்டு இருக்கோம். மதுரையில திருப்பூர் குன்றம் பிரச்சனை என்ன இருந்தது அது விடுங்க. ஆனா இன்னைக்கு மதுரை பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு டர்ட்டியஸ்ட் சிட்டி இன் த கண்ட்ரி, இந்தியாவில மிக மோசமான குப்பையாட்டம் ஒரு சிட்டினா அது மதுரை தான் சொல்லப்படுது. நம்பர் 1 இடத்துல இருக்கு. பெருமைப்படக்கூடிய விஷயமே கிடையாது. சுத்தி கோயில் இருக்கு, ஒரு கடவுள் அருளோட இடம் அது. மதுரை சொல்லும் போது பாசமுள்ள மக்கள் நான் சொல்வோம். ஆனா டர்ட்டியஸ்ட் சிட்டி, ரொம்ப அழுக்கமான நம்ம நகரம் சொல்லும் போது அது மதுரை வரும்போது எவ்வளவு பெரிய கேவலக்கேடு நமக்கு தமிழகத்துல வாழ்றவங்களுக்கு. மீனாட்சி அம்மனுடைய அருள் இருக்கு, பக்கத்துல திருப்பூர் குன்றம் இருக்கு, சுந்தரேஸ்வரன் இருக்காரு. ஆனா அதை பத்தி கவலை கிடையாது. இன்னும் கொஞ்சம் தாண்டி போனா முருகர் பழனி இருக்கு. ஆனா அதை பத்தி கவலை கிடையாது. இவங்க ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க, இவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே இவங்களுக்கு மக்கள் மறுபடியும் வாக்களித்து ஜெயிக்க வச்சணும். இவங்களை பார்த்தோன்னே கை கும்பிட்டு, அப்பா வந்துட்டீங்களா அப்பா, அப்பா இவ்வளவு தப்பா நடக்குது, அதுக்கு பதில் சொல்லப்பா நான் கேள்வி கேட்கிற அளவுக்கு இருக்காரு முதலமைச்சர் அவர்கள். நான் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் இருந்தா உட்கார்ந்து பேச சொல்லுங்க. எல்லா விஷயங்கள் பெண்களுக்கு எதிராக எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கையில இருக்கு. உங்க கவர்மெண்ட்ல கொடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கையில இருக்கு. பொய் கிடையாது, இது வெறும் குற்றச்சாட்டுகள் கிடையாது, உண்மைகளுடைய ரிப்போர்ட்டிங்கோட கையில இருக்கு. இல்ல சொல்லுங்க, உட்கார்ந்து பேசுவோம், பதில் எங்கிட்ட இருந்து வரும். ஆனா நான் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் அவங்க கொடுத்தே ஆகணும். என்னங்க யார் சொன்னா இது? இல்லீங்க அப்ப இத்தனை வருஷமா என்ன பண்ணாங்க? அவங்க டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னா ஒண்ணு கொடுக்கணும். டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஏன் கொடுக்காம இருக்காங்க? டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டா இன்னைக்கு டிலேட் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னு அவங்க மாத்தி வச்சிருக்காங்க. அவங்க ஏன்? நாங்க என்ன கேட்டோம், நாங்க மெட்ரோ தரதுக்கு ரெடியா இருக்கு, மெட்ரோ சென்ட்ரல் தானே வரணும், மெட்ரோ கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும். ஆனா டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கேட்கிறோமே, அது ஏன் கொடுக்கறதுக்கு தயங்குறீங்க? ஏன்னா உங்களுக்கு கட்டிங் வராது அதுல, அதனால நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்களா? நான் டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், திமுக காரங்க அந்த டிலேட் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஆக்கி வச்சிருக்காங்க. திமுக காரங்க டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்க சொல்லுங்க. ஆட்சி மாறின உடனே ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு அங்க மதுரையில உங்களுக்கு மெட்ரோ வரும். என்னங்க ரிசர்வேஷன் 33%? இல்ல முதல்ல டீலிமிட்டேஷன் என்னன்னா, முதலமைச்சர் அவர்கள் கூட சுத்தி இருக்கிறவங்க அந்த ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், அப்புறம் மத்த ஐஆர்எஸ் இருக்காங்க, அவங்க எல்லாம் விட்டுட்டு அவர் புத்தி அதுல அப்ளை பண்ணிட்டு வாட் டஸ் இட் மீன் முதல்ல புரிஞ்சுக்க சொல்லுங்க. டீலிமிட்டேஷன் அவருக்கு என்னென்ன கேளுங்க, அதோட டோட்டல் டீடைல் என்ன இருக்குன்னா டீலிமிட்டேஷனுக்கு அவருக்கே தெரியாது. பேப்பர்ல எழுதி கொடுப்பாங்க, படிப்பாரு. நான் சொல்றேன் முதல்ல டீடைல்ல படிங்க. 33%, 60 வருஷத்துக்கு மேல காங்கிரஸ் ஆட்சியில இருக்குல்ல. நீங்க தொடர்ந்து காங்கிரஸோட தானே இருக்கீங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய இந்தியாவை குலுக்குற அளவுக்கு ஸ்கேம் எல்லாம் நடந்தது. அப்ப நீங்க 2 பேரும் தானே கூட்டணியில இருந்தீங்க. ஹேண்ட் இன் கிளவ் மாதிரி, ஐ ஸ்கிராச் யூ பேக், யூ ஸ்கிராச் மை. நீ எவ்வளவு சம்பாதிக்கிற அதுல கமிஷன் எனக்கு வருது, நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் அதுல கமிஷன் உனக்கு வருது ரேஞ்ச்ல இவங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க, ஊழல் பண்ணிட்டு இருந்தாங்க.
இந்தியாவே உலகமே இந்தியா திரும்பி பாக்குற அளவுக்கு வெறும் ஸ்கேம் தான் இருந்தது, கரப்ஷன் தான் இருந்தது. அப்ப ஏன் இந்த கேள்வி எழுப்பல? அப்போ 33% ஏன் போராடல? அது போராடி இருக்கணும்ல, அதை ஏன் போராடல? இன்னைக்கு நாங்க வந்து எங்களால முடிஞ்சது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 33% பெண்களுடைய எம்பவர்மெண்ட்னா என்ன, பெண்களுடைய முன்னேற்றம்னா என்ன, அது எல்லாம் பார்த்துட்டு இவ்வளவு பண்ணி கொடுத்திருக்கிறாரு. இவங்க ஆட்சியில என்ன பண்ணிருக்காங்க? பெண்களுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்குறாங்களா? ஏன் சமீபத்துல வந்து கொடநாட்டுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கோங்கிறாங்க. அப்ப நடுவுல வந்து உங்களுக்கு வெயில் காலம் வரலையா? பிரச்சனைகள் வரலையா? எலெக்ஷனுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் பிரச்சனைகள் வந்ததா? இத்தனை நாளா நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க, ஒன்னும் இல்ல சொல்லிட்டு எலெக்ஷன் நேரத்துல மக்களுக்கு நான் 1000 ரூபாய் தரேன், 2000 ரூபாய் தரேன், எனக்கு ஓட்டு போடுனா எதுக்கு போடுவாங்க? மக்கள் தெளிவாக இருக்காங்க இன்னைக்கு தமிழகத்துல. தலைமைச் செயலாளர் மாற்றம் வந்து முதலமைச்சர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. தேர்தல் ஆணையம் பாஜக அவர்களுடைய கைப்பாவையா இங்க செயல்படுதுன்ற ஒரு குற்றச்சாட்டு. முதலமைச்சர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. தமிழகத்துல எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு குழந்தை எங்கேயாவது தும்பல் எடுத்தாலும் அதுக்கு காரணம் வந்து பிரதமர் மோடி அவர்கள் தான். இப்ப குழந்தைக்கு சளி இருக்கு, அது தும்புறாரு. இல்ல குழந்தைக்கு வந்து அதுக்குதான் சளி இருக்கு, மூக்குல தண்ணி வருது. இல்லதான் அதுதான் ஒரு மூதாட்டி வந்து இரும்புதுன்னா அதுக்கு சளி இருக்கு, வயசாகுது. ஆனா அதுக்கும் காரணம் பிரதமர் மோடி சொல்ற அளவுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் இருக்கிறாரு பாருங்க. அவர் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. கனிமொழி பொறுத்த வரைக்கும் அவங்க விளாத்திக்குளம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்தாங்க. விளாத்திக்குளம் பிரச்சனையை அவங்க போய் பார்த்தாங்க, குற்றவாளிகள் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நீங்க குறிப்பா சொல்லும் போது கனிமொழியை மட்டும் சொல்றீங்க, ஆனா அவங்க தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு தானே இருக்காங்க. ஏங்க குரல் யார்கிட்ட கொடுக்குறாங்க? அண்ணன் கிட்ட ஒரு கேள்வி எழுப்பினாங்களா? சொந்த கட்சி தானே, சொந்த கட்சி தானே, எழுப்பினீங்களா? ஏன் எல்லாத்துக்கும் கனிமொழி அவர்கள் வந்து பார்லிமெண்ட்ல வந்து அவ்வளவு குரல் கொடுக்குறாங்கல்ல, அவ்வளவு பேசுறாங்கல்ல. இந்த விஷயத்துல தமிழகத்துல சொந்த அண்ணனோட ஆட்சி இருந்தும் பெண்களுக்கு எதிராக இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது. அதை பத்தி ஏன் பார்லிமெண்ட்ல பேசல? பேசுங்க, அப்போ மட்டும் தைரியம் வராது. இதே வந்து அதிமுக ஆட்சி இருந்திருந்தா நீங்க அவ்வளவு கேள்வி கேட்டிருப்பீங்க, நடு தெருவுக்கு போயிட்டு நீங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிருப்பீங்க. நடு ரோட்ல எல்லா பெண்கள் நடு ரோட்ல உருண்டு பொருண்டு அழுதுட்டு ஒப்பாரி வச்சிருப்பீங்க. உங்க ஆட்சியில நடக்கும் போது ஏன் நீங்க வந்து குரல் கொடுத்தேன், அவ்வளவுதான். டெல்லி உட்பட பல மாநிலங்கள்ல 65% இருக்கு, ஆனா இங்க 23% தானே இருக்கு அப்படின்றத கனிமொழி மென்ஷன் பண்றாங்க. அங்க உங்களுடைய பார்வை ஏன் திரும்பலன்னு கேக்குறாங்க. எல்லா இடத்துலயும் திரும்புது. யார் சொன்னா திரும்பல? எல்லா 65% பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு. நான் என்ன சொன்னேன் ஆரம்பத்துல? என்ன சொன்னேன்? சொந்த வீட்டுல முதல்ல என்ன அழுக்கு இருக்கு அதை சுத்தம் பண்ணுங்களேன். பக்கத்து வீட்டுல 65% இருக்கா இல்ல 40% இருக்கா நான் பாக்கல. 23% நம்ம சொந்த வீட்டுல இருக்குல்ல. மத்தவங்க வீட்டுல கல் தூக்கி ஏறதுக்கு முன்னாடி என் வீடு சுத்தமா இருக்கா நம்ம பாக்கணும்ல. என் வீட்டுல சுத்தம் கிடையாது, நீ என்ன அடுத்த வீட்டுல என்ன சுத்தம் இருக்கு நான் கேக்குறேன். ஏன்னா என் வீடு பாப்பேனா அடுத்த வீடு பாப்பேனா? முதல்ல சொந்த வீட்டுல வந்து சுத்தம் பண்ணுங்க, அப்புறம் அடுத்த வீட்டுல கேள்வி கேளுங்க. பிஜேபி எலெக்ஷன் வந்தா மட்டும்தான் பிரைம் மினிஸ்டர் அமித்ஷா மத்த எல்லா லீடர்ஸும் வந்து எலெக்ஷன் வந்தா மட்டும்தான் வருவாங்க தமிழ்நாட்டுக்கு. அப்போ அவங்க கண்ணு திறந்து பாக்கலையா? எத்தனை தடவை பிரைம் மினிஸ்டர், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் பிரைம் மினிஸ்டர் ஒரு ஸ்டேட் விசிட் பண்ணிருக்காருன்னா அது தமிழகம் தான். இப்போ இல்ல, 12 வருஷத்துல இருந்து தொடர்ந்து ஒவ்வொரு விஷயத்துக்கு உலகத்துல எங்க இருந்தாலும் தமிழ், தமிழ் மொழி, தமிழ் மண், தமிழ் மக்கள், தமிழ் கலாச்சாரம் இது பத்தி குரல் கொடுக்கிறது பிரதமர் மோடி அவர்கள் மட்டும்தான். செங்கல் இருந்தது, நீங்க என்ன பண்ணீங்க? அதோட ஹிஸ்டரி கூட தெரியாம நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. டெல்லிக்கு போய் உலகத்துக்கு செங்கல்னா என்ன காமிச்சது பிரதமர் மோடி அவர்கள். சைனீஸ் பிரீமியர் வரும்போது எங்க உலகத்துல, இந்தியாவில வேற எங்க வேணாலும் கூட்டிட்டு போயிருக்கலாமே, எதுக்கு மகாபலிபுரம் கூட்டிட்டு வந்தாரு? தமிழகத்தோடைய தமிழ்நாட்டோடைய கலாச்சாரம் அவங்களுக்கு தெரியணும். ஹிஸ்டரி, தி ஓல்டஸ்ட் லாங்குவேஜ், உலகத்திலேயே ரொம்ப பழமையான மொழி வந்து தமிழ். இன்னைக்கு நம்ம பெறால பார்த்து அங்க தமிழ்ல எழுத்து எல்லாம் இருக்கு. ஆமாமா, இது இத்தனை வருஷமா வந்து தமிழ் இருக்குன்னா அவர் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஒரு படிச்ச மனுஷன் பார்த்து நீங்க கத்துக்கலன்னா அது உங்க தப்புங்க, ஏன் தப்பு இல்ல. இல்ல அரசியலுக்காகனா அப்போ எல்லாத்துக்கும் அவங்க அரசியல் பாக்குறாங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. நான் சொன்னேன், பிரதமர் மோடி அவர்கள் எத்தனை முறை தமிழகத்துக்கு வந்திருக்காரு, தமிழ்நாட்டுக்கு எத்தனை முறை வந்திருக்காரு. முதலமைச்சர் அவர்கள் கண் திறந்து பார்க்கட்டும். வெறும் பேப்பர்ல என்ன எழுதிருக்கோ அது மட்டும் தான் நான் பாப்பேன், அது வராது, சரிப்பட்ட வராது. தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது வர இருக்கிற தேர்தல் வந்து தமிழகத்துக்கும் டெல்லிக்கும் இடையேயான தேர்தல் எனக்கு தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி ஏன் சொல்றாருன்னு எனக்கு புரியல. மத்தவங்களை பார்த்து பயமா உங்களுக்கு? எந்த வகையில தமிழ்நாடு வர்சஸ் பயம் இருக்கும் போதுதான் அவருக்கு குரல் கொடுப்பீங்க? பயத்துலதான் மனுஷங்களை வந்து தெரியாம உளருவாங்க. அது திமுக உலக நல்லாவே தெரியுது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்பது கவர்னன்ஸ் இஷ்யூ தாண்டி ஒரு சோசியல் இஷ்யூ. அதை வந்து பிஜேபி வந்து ப்ரொக்ளைம் பண்றதுக்கு என்ன மாதிரியான பிளான்ஸ் வச்சிருக்கீங்க?
empowering women. நீங்க empowerment வந்து பிரதமர் மோடி அவர்களுடைய empowerment பாத்தீங்கன்னா எத்தனை அவங்களுடைய ஸ்ரீதன் யோஜனா இருக்கட்டும் இல்ல ஜன்தன் யோஜனா இருக்கட்டும், பெண்கள் இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் 33% ஆரம்பிங்க. எப்போ சாத்தியமானது? அவ்வளவு எதிர்ப்பு தெரிஞ்சு இன்னைக்கு 33% ரிசர்வேஷன் பில் ஹஸ் பின் பாஸ்ட். We are taking it forward. இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் பெண்கள் வந்து ரைட் அட் த டாப். நீங்க எத்தனை முறை வந்து ரிபப்ளிக் டேல வந்து பெண்கள் வந்து சாசனமா ஒரு பரேட் பண்றது பாத்திருக்கீங்க, அக்ரோபேட்ஸ் பண்றது பாத்திருக்கீங்க. ஆனா அது கொண்டு வந்தது பிரைம் மினிஸ்டர். ஆபரேஷன் சிந்தூர் இருக்கும்போது பெண்கள் வந்து முன்னாடி போயிட்டு அவங்களால முடியும். முன்னாடி அனுப்புனது 2 நேவல் ஆபீசரும் சரி, ஆர்மி ஆபீசரும் சரி, யாருமே இருந்தாலும் let them go and do it. It's possible நான் சொல்லிட்டு பெண்கள் முன்னாடி அமைச்சிருக்காங்க. 9 years 9 வருடமாக தொடர்ந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்லிமெண்ட்ல she submitted her budget. என்னங்க பெண்களுக்கு வந்து முன்னேற்றம் நாங்க கொடுக்கல? பெண்கள் வந்து கழிவு நீர் இல்லாம வெளியில போகும்போது கஷ்டப்படும் போது 13 கோடி அவங்களுக்கு வந்து டாய்லெட்ஸ் கட்டி கொடுத்திருக்கோம். உங்களுக்கு உஜ்வல் யோஜனால வந்து எத்தனை பெண்களுக்கு நீங்க வந்து அவங்களுக்கு கேஸ் வாங்கி கொடுத்திருக்கோம். எல்லாமே இன்னைக்கு நீங்க வந்து சொல்லலாம் நான் இது பண்ண போறேன் அது பண்ண போறேன். நான் கேக்குறேன், இவ்வளோ நல்ல திட்டங்கள் பிரதமர் கொண்டு வரும்போது பிரதான் மந்திரி யோஜனா தானே இருக்கு. இவங்க மாதிரி எல்லாமே அவங்க காங்கிரஸோ டிஎம்கே மாதிரி அவங்க அப்பா பேரு தாத்தா பேரு வச்சுட்டு பண்ணலையே. எல்லாமே பிரதான் மந்திரி யோஜனா தானே. நரேந்திர மோடி யோஜனா எங்க பாத்திருக்கீங்களா? பிரதான் மந்திரி யோஜனானா அதை தொடர்ந்து மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டே இருக்கணும். அதான் பிரதான் மந்திரி யோஜனா. டெல்லியையும் மற்ற ஸ்டேட்ஸையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம வீட்டை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சரி செய்யணும்னு சொல்லிருந்தீங்க. சமீபத்துல தமிழ்நாடு பாஜகவுடைய ஃபர்ஸ்ட் கிரேட் லீடர் வந்து ஒரு அலிகேஷன் ஒன்று சொல்லியிருந்தாங்க. சோ அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சரியாகணும் அப்படிங்கிற ஒரு கரெக்ட். அவர் என்ன எங்க இருக்காரு? எங்கயாவது பாத்தீங்களா அவர் சமீபத்துல? அந்த அலிகேஷன் இருக்கு. இது இட்ஸ் நாட் தி ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் தமிழ். இட்ஸ் an allegation, but here we have allegations ko accusations ko report in hand க்கு வித்தியாசம் இருக்கு. allegation நாங்க accept பண்றோம். allegation மே accept as a right. நாங்க வந்து எங்கயாவது தடுத்துமா? எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண கூடாதுன்னு தடுத்துமா? ஃபர்ஸ்ட் வந்து அத சரி செய்யணும்னு சொல்றோம். எஸ் சரி செய்றோம். அதுக்கு தானே நாங்க வந்து யாருமே அத பத்தி பேசவே இல்லையே. இல்ல அத பத்தி பேசணும் இல்லையா? இல்ல பேசணும்னா ஆக்ஷன் எடுக்கணும். நாங்க ஆக்ஷன் எடுத்துறோம்ல. யாரு அந்த இங்க வந்து மாநில பாஜக ஆக்ஷன் எடுக்க சொல்லி தான் மோடிக்கு லெட்டர் எழுதிருக்காங்க. ஏங்க ஃபர்ஸ்ட் அவங்க சிஎம் செல்க்கு தான் லெட்டர் எழுதுனாங்க. சிஎம் செல்க்கு லெட்டர் எழுதுறதுக்கு அப்புறம் தானே திமுக காரங்க அந்த வெளியே எடுத்துட்டு ஃபுல்லா வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. இல்ல நம்ம வீடு நாங்க சுத்தம் தான் பண்ணிட்டு இருக்கோம். சுத்தம் பண்ணலன்னா சொல்லவே இல்லையே. எங்க அழுக்கு இருக்கு அதை சுத்தம் பண்ணி தான் ஆகணும். சுத்தம் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதான் சொன்னேன், இம்மிடியட்டா அந்த அடுத்த பக்கம் பேசாதீங்க. என்ன நடந்துருக்கு தமிழகத்துல, என்ன நடக்குது அது முதல்ல பாருங்க. தமிழகத்துல இது நடக்குதுன்னா ஆக்ஷன் எடுக்கதான் செய்வோம். ஆக்ஷன் எடுக்காம கிடையாது, சுத்தம் பண்ணாம கிடையாது, சுத்தம் பண்ணுவோம். நம்ம வீட்டுல அழுக்கு இருந்தா சுத்தம் பண்ணிதான் ஆகணும், பண்ணுவோம். பெண்கள் பாலியல் துன்புறுத்தல் பத்தி பேசுறோம். தொடர்ந்து குற்றங்கள் நடந்துட்டே இருக்கு. ஆனா அதே சமயம் ஏன் மத்திய மாநில அரசுகள் வந்து கடுமையான சட்டங்கள் ஏற்றி பள்ளி பாட புத்தகத்திலே கல்லூரி பாட புத்தகத்திலே கொண்டு வரல? யார் சொன்னாங்க? இல்ல பெருசா பாட புத்தகங்கள்ல இந்த பெண்கள் பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக சட்டங்களை ஏற்றி தொடர்பாக வைக்கலையே. இல்ல சட்டம் வந்து நீங்க வந்து பள்ளிக்கூடத்துல படிக்கிற பசங்களுக்கு சட்டம் சொல்லி கொடுக்கணும்னு சொல்றீங்களா? ஆமா, விழிப்புணர்வு இல்லையே மேடம். விழிப்புணர்வு இருக்குல்ல. விழிப்புணர்வு ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்குது? சொந்த வீட்டுல ஆரம்பிக்குது. குழந்தைங்க, பெண் குழந்தைங்க மட்டுமல்ல, ஆண் குழந்தைங்க இருக்கும்போது குட் டச் பேட் டச் முதல்ல வீட்டுல ஆரம்பிக்குது. நான் சொல்றேன், நீங்க எல்லாமே பண்றீங்கன்னா இவ்வளவு பேசிட்டு இருக்கீங்க. என்சிஇஆர்டில பண்ணும்போது ஏன் எல்லா டிஎம்கே சார்பாக நடத்துற அத்தனை பள்ளிக்கூடத்துல உங்களுக்கு அத்தனை பள்ளிக்கூடங்கள் இன்க்ளூடிங் செந்தாமரை அவங்களுடைய பள்ளிக்கூடம் இருக்கு, சன்ஷைன், அதையும் சிபிஎஸ்இ போர்டு தானே. கலைஞர் அவர்கள் சமச்சீர் கல்வி கொண்டு வந்தார்ல. ஏன் இவங்க எல்லாருமே வந்து சமச்சீர் கல்வி மட்டும்தான் இருக்கட்டும், நாங்க ஸ்டேட் போர்டு மட்டும் தான் நடத்துவோம்னா ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? இவங்களுக்கு மட்டும் சிபிஎஸ்இ வேணும். ஏன்னா அப்பதான் இவங்க பிரைவேட் இருக்கிறதுனால காசு வாங்க முடியும். ஆனா இவங்க யாருமே வந்து நடத்துற பள்ளிக்கூடம் எதுவுமே வந்து ஸ்டேட் போர்டுல சமச்சீர் கல்வி இருக்காது. கலைஞர் கொண்டு வந்து சமச்சீர் கல்வி எங்க? யாராவது பேசுறாங்களா அதை பத்தி? சொல்லுங்க. எனக்கு சிபிஎஸ்இ வேண்டாம், எனக்கு அந்த பாடத்துல எனக்கு உடன்பாடு இல்லை, அதனாலதான் I'll go with the state board. ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க? நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், சுந்தர் சார் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ஆழமானவர்னா யாருக்கும் தெரியாது. சரிங்களா? இப்போ அவர் பேசுறத பார்த்தா டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க், அவ்வளவுதான்.
கீழே வந்து அவ்வளோ நாலேஜ் இருக்கு. நான் எல்லார்கிட்டயும் சொல்வேன், அவர் யாருக்கிட்டயும் பேசுறது இல்ல, அவ்வளோ வெளியிலே வரமாட்டாரு, பிரஸ் சந்திக்கிறது இல்ல. எலெக்ஷன் அவருடைய ப்ராஜெக்ட் வரும்போது மட்டும்தான், ரிலீஸ் டைம்ல மட்டும்தான் அட் டைம்ஸ் உங்களை எல்லாரும் சந்திப்பாரு. அதுவும் கிடையாது. நான் உண்டு, என் வேலை உண்டு. ஆனா அவருக்கு இருக்கிறது ஒரு அரசியல் நாலேஜ் இருக்கட்டும், இல்ல வரலாறு இருக்கட்டும், it's a deadly combination. History and politics knowledge together is a deadly combination, and அந்த deadly combination சுந்தர் அவர்களுக்கு இருக்கு. மதுரை மத்திய தொகுதியில சுந்தர்சி அவர்கள் வெற்றி பெற்றா அங்க இருக்கக்கூடிய இறைச்சி கடைகளுக்கு எல்லாம் தடை விதிப்போம் அப்படின்னு அத பேக் நியூஸ் சொல்லியாச்சு. திமுக எந்த அளவுக்கு இறங்குவாங்கன்னா, ஏன்னா சுந்தர்சி அவர்களுக்கு எதிராக பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல அவங்க கிட்ட. இப்போ பிடிஆர் அவர்கள் பத்தி பேசும்போது நிறைய விஷயங்கள் இருக்கு. மதுரை அவ்வளவு அழுக்கமான ஒரு நகரம்னா, இந்தியாவில இந்த டர்ட்டியஸ்ட் சிட்டி மதுரைன்னு இருக்கு நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி அந்த ஏரியால வாழ்ற மக்கள் நீங்க எல்லாரும் போய் பாத்தீங்கன்னா, வாங்க நீங்க எல்லாரும் வாங்க என் கூட மதுரைக்கு வாங்க, I'll be happy. நாளைக்கு அங்க சந்திப்போம், மக்களை மீட் பண்ணுவோம். மதுரை சுத்தி பாருங்க என் கூட, சுத்தி பார்த்துட்டு ஆமா ரோட்ஸ் இருக்கட்டும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மாநகராட்சி சொல்லும் போது 200 கோடிக்கு ஊழல் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. அகேன் டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் தான். அது மேல ஓட்டுமா நமக்கு எட்டி பார்த்துக்க, மேல ஓட்டுமா ஒரு சின்னது உங்களுக்கு 200 கோடி தெரியுது. ஆனா அதுக்கு கீழே எத்தனையோ கோடி இருக்கு. பிடிஆர் அவர்கள் பேசின வீடியோ 30,000 கோடி பத்தி பேசினது வீடியோ யாரும் மறக்கல, அது இன்னும் அவைலபிளா இருக்கு அந்த வீடியோ. சோ ஊழல் மட்டும்தான் நடந்திருக்கு. மக்களுக்கு பொதுவாக எந்த வசதியும் கிடையாது. ரோட் சரியப்படுத்தல. இங்க இருந்து ஒரு 10 நிமிஷம் டிஸ்டன்ஸ் போனோம்னா 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகுது. ரோட் சரியில்லை. ட்ரைனேஜ் சிஸ்டம் 0 இருக்கு. மழை பெஞ்சா தண்ணி அப்படி தேங்கி நிக்குது. குடிக்கிற நீர்ல தண்ணியில அது கலந்து வருது மக்களுக்கு. ஏன் இதே பிடிஆர் அவர்கள் அங்க மத்திய மதுரையில இருக்கிறவங்க யாராவது வீட்டுக்கு போயிட்டு டேப்ல இருந்து ஒரு கிளாஸ் தண்ணி வாங்கிட்டு குடிக்க சொல்லுங்க. ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்க சொல்லுங்க. குடிக்கிறார நான் பாக்குறேன். இது எந்த அளவுக்கு இறங்குவாங்கன்னா பாருங்களேன். எந்த அளவுக்கு வேற எதுவுமே இல்லையே. உங்களுக்கு எல்லாருக்கும் 30 வருஷமா சுந்தர் சார் தெரியும். எங்கேயாவது சுந்தர் சார் வந்து சத்தம் போட்டு பேசியிருக்கார கூட நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுலயே உங்களுக்கு என்ன தெளிவா இப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணிக்கணும்? ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலுக்கு தானே போயிருக்கணும். ஏன் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு போல? ப்ரொடியூசர் தானே, ப்ரொடியூசர் கவுன்சில் அதுக்கு தானே இருக்கு. ஏன் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு போல? அதுவும் அதுல என்ன போட்டிருக்காரு? பணம் திருப்பி கேட்டதுக்கு வெட்டிடுவேன், கை கால் எடுத்துருவேன்னா இவர் வந்து மிரட்டி இருக்காராம். யாரு? சுந்தர்சியா? ஒரு எறும்பு கடிக்க தள்ளி அடிக்க அதென்ன சொல்றக்கூடிய சுந்தர்சி. சரிங்களா? அவர் பத்தி இப்படி பேசுறாங்கன்னா இது பயம் வந்து வெளிப்படையாக பயத்தை காட்டுறாங்க. திமுக காரங்களுக்கு மத்திய மதுரை பொறுத்த வரைக்கும் சுந்தர் சார் ஜெயிக்கிறாருன்னா தெளிவா இருந்துச்சு. இதே பிடிஆர் தானே சொன்னாரு, நான் நிறைய பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் 10 வருடங்களாக, ஆனா என்னால பண்ண முடியல, என்ன பண்ண விடல. யார் பார்த்து சொல்றாரு? நீங்க தானே மினிஸ்டர் இருந்தீங்க, பினான்ஸ் மினிஸ்டர் நீங்க இருந்தீங்களே 10 வருடமாக. எம்எல்ஏ அந்த மத்திய மதுரைக்கு நீங்க தானே இருந்தீங்க. அப்ப யார் உங்களை தடுத்தா? அப்படியே தடுத்துறாங்கன்னா எனக்கு இந்த பதவி வேண்டாம், நான் மக்களுக்காக தான் நான் சேவை செய்ய வந்திருக்கேன், எனக்கு இந்த பதவி வேண்டாம், நான் விலகுகிறேன், நான் விலகி இருக்கலாம்ல. ஏன் போல? விமன் எம்பவர் பத்தி பேசுனீங்க. விமன் எம்பவர்மெண்ட்னா வந்து பொலிட்டிக்கல்ல அதிகாரம் இதெல்லாம் இருந்தாதான் அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும். இப்ப நீங்க பிஜேபி எடுத்துக்கிட்டீங்கன்னா கொடுத்த பெண் வேட்பாளர்கள் ஏற்கனவே அரசியல்ல பல பதவிகள்ல இருந்தவங்க. இன்னொன்னு வந்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு பொறுப்புகளும் கொடுக்கப்பட்டுச்சு. இப்ப சுந்தர்சி போன்றவர்கள் எல்லாம் திரைக்கலைஞர்கள். ஏன் இவங்களெல்லாம் இவங்க இல்லாம எதுக்கு வந்து புதிய பெண் ஆளுநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்க கூடாது? அந்த எம்பவர்மெண்ட் ஏன் பிஜேபி இந்த டைம் செய்திருக்க கூடாது? எம்பவரிங் ஆஃப் விமன் பிஜேபி மாதிரி வேற எந்த அரசாங்கம் பண்ண முடியாது. எலெக்ஷன் டைம்ல நீங்க எல்லாரும் வந்து எனக்கு புரிய மாட்டேங்குதுமா. ஆல் ஆஃப் யூ ஆர் எஜுகேட்டட், படிச்சவங்க. எலெக்ஷன் டைம்ல மட்டும் ஏன் எம்பவர்மெண்ட் பத்தி பேசுறீங்க? 33% இல்ல. வாய்ப்பு கொடுக்கறதுக்கு பெண்கள் முன்னேறணும்ல, முன்னாடி வரணும்ல. பெண்கள் தடுக்கிறது இல்ல. உங்க முன்னாடி நான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன், அந்த பக்கத்துல இவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. பெண் எம்பவர்மெண்ட் இதுதானே இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? நீங்க ஸ்மிருதி இரானி பாருங்க, சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் பாருங்க, நீங்க வந்து இப்போ ரேகா குப்தா ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ, ஷி இஸ் தி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் டெல்லிங்க. வேற என்ன எம்பவர்மெண்ட் நீங்க பத்தி பேசிட்டு இருக்கீங்க? எந்த எம்பவர்மெண்ட் பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இல்லீங்க, தமிழ்நாட்டுல நான் கொஸ்டின் சொல்றேன். இல்லீங்க, நான் ஒவ்வொரு ஸ்டேட்ட சொல்லல, நான் இந்தியா பத்தி சொல்லிக்கிறேன். பிஜேபி இஸ் இந்தியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். ஒண்ணும் கிடையாது. இல்லீங்க, ஏன் கிருத்திகாக்கு கொடுத்திருக்கோம்? கிருத்திகா ஃபர்ஸ்ட் டைம் கிடையாதா? மூடக்குறிச்சியில கிருத்திகா இருக்காங்க, அவங்க ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. அது உங்க கண்ணுக்கு தெரியல?
உங்களுக்கு கவிதா கிருஷ்ணன் இருக்காங்க, ஷீ இஸ் ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏக்கு நிக்கிறாங்க, அவங்க உங்க கண்ணுக்கு தெரியல. நீங்க சொன்ன அந்த கிருத்திகா அவங்க வந்து மொடக்குறிச்சி முன்னாள் எம்எல்ஏவோட இப்போ உங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய சுமதி வெங்கடேசன் பல ஆண்டுகளாக பிஜேபியில இருக்காங்க, அவங்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கலையே. நீங்க கேளுங்க, அவங்க எங்க தானே இருக்காங்க, அவங்களுக்கு கேளுங்க. அவங்க சொன்னாங்க, ஒரு நிமிஷம், அவங்க சொன்னாங்களா எனக்கு கிடைக்கல, நான் வருத்தமா இருக்கேன், எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, அவங்க சொன்னாங்களா? இல்லைங்க, எல்லாமே எலெக்ஷன் டைம்ல யார் அங்க ஜெயிக்க முடியும், யார் அங்க தெரிஞ்ச முகம், யார் அங்க வந்து வேட்பாளரை போட்டா மக்கள் வந்து வாக்களிப்பாங்கன்னு அது எல்லாமே இருக்கு இல்லைங்க. அப்ப நான் கேக்குறேன், திமுகல இருக்கிறவங்க அதே பழைய மூஞ்சிங்க, அதே பழைய ஆளுங்க மட்டும்தான் நீங்க போட்டு 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 அப்புறம் இத்தனை வருடங்களாக பிஜேபி தான் இப்போ வந்திருக்குங்க தமிழகத்துக்கு, இப்போ வந்திருக்கு நீங்க சொல்லலாம். இத்தனை வருடங்களாக திமுகல இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் ஏங்க வாய்ப்பு கொடுக்குறீங்க? அப்ப திமுக வேற ஆளுங்க கிடையாது உங்களுக்கு? இல்லம்மா, பட் அட்லீஸ்ட் we are bringing in new faces இல்லைங்கம்மா. We are bringing in new, wherever we feel that we can field a woman candidate, we are fielding them. புதுசா இருந்தாலும் we are fielding them. We are not afraid to field a woman candidate. நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பாதிக்கப்பட்ட பெண்களை பேர்லாம் நம்ம சொல்ல மாட்டோம், ஏன் மறைமுகமா அவங்க மாதிரி ஒரு ஆட்களுக்கு வந்து வாய்ப்பு? நீங்க கேண்டிடேட் நின்னாக்கா மறுபடியும் இவங்க என்ன பண்ணுவாங்க, எதிர்கட்சி அவங்க பேரே சொல்லக்கூடாது, நீங்களே சொல்றீங்க. அப்புறம் பாதிக்கப்பட்டவங்க எப்படி நீங்க நிறுத்த வைப்பீங்க? அப்போ நீங்க வந்து சிம்பத்தி ஓட்டு கேக்குறீங்களா? அப்புறம் நீங்க சிம்பத்தி ஓட்டு தான் கேக்குறீங்களா? ஒரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு, ஒரு செக்ஷுவலி அசால்டட் வுமன் நீங்க நிக்கவீங்க நான் சொல்றீங்க. எம்பவர்மெண்ட் பாலிடிக்ஸ்ல தாராளமா வரட்டுங்க, தாராளமா வரட்டுங்க. ஓ, there's an open book, BJP is an open book, please come and join us. நாங்க உங்களை எம்பவர் பண்றோம், நாங்க இல்ல சொல்லவே இல்லை, we are ready to accept them, we have accepted them. வாங்க பாஜக சேருங்க, நாங்க உங்களுக்கு வாய்ப்பு தரோம். ஏன் வரல? தைரியமா அவங்களை வெளியில வந்து வர சொல்லுங்க. தொடர்ந்து திமுக அதிமுக பாஜகவுடைய பரப்புரைகள்ல கிரௌட் வந்து ஒரு டீசன்ட் கிரௌடா இருக்கு, ஆர்கனைஸ்ட் கிரௌடா இருக்கு. ஆனா தாவேக தலைவர் விஜயோட கிரௌட் வந்து ஒரு மாப் கிரௌடாவே இருக்கு. எத்தனை பேர் வந்து அட்வைஸ் பண்ணாலுமே ஸ்டில் அவங்க அதை வந்து ரிப்பீட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறேன்? ஃபேமஸான பீப்புள்ஸ் நீங்க தான் போகும்போது கூட சேம் ஆர்கனைஸ்ட் கிரௌட் பட் டீசன்ட் கிரௌட். பட் ஏன் விஜய் போராட்டத்துல மட்டும் அந்த மாப் கிரௌட் இருக்கு? நீங்க எத்தனை பேரோ அட்வைஸ் பண்ணாலும் அவங்க மாற மாட்டேங்கிறாங்க, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அத விஜய் அவர்கள் தான் பாத்துக்கணும். விஜய் ஒரு தலைவருங்கிறது முறையில ஒரு இன்டீசன்ட் கிரௌட் இருக்கு, ஒரு ஃப்ரெண்ட்ஸி மாப் இருக்கு அப்படின்னா அவர் தான் அவருடைய கட்சிக்காரங்களுக்கு சொல்லணும், எடுத்து சொல்லணும். தொடர்ந்து சொன்னாலுமே அவங்க விஜய் சொன்னாலுமே கேட்க மாட்டாங்க. சோ நிறைய அட்வைஸ் பண்ணாலுமே கேட்க மாட்டாங்க. நீங்க என்ன அட்வைஸ் பண்றீங்க? அட்வைஸ் ஒன்னும் இல்ல, நான் வந்து அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் இங்க உட்கார்ல. இந்த விஜய் அவர்கள் தான் அவங்களுக்கு சொல்லணும். he should tell them that இப்படி நடந்துக்க வேண்டாம், இப்படி பேச வேண்டாம். நீங்க பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சோசியல் மீடியா கையில இருக்கிறதுனால யார் எப்படி வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், அது இருக்கு. So they take an advantage and 90% of it நீங்க பாத்தீங்கன்னா இந்த frenzy mob crowd நீங்க வெளியில பாக்குறீங்க. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல everything is on social media. சோசியல் மீடியா திறந்தாலே அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஐடி விங்ல சார்ந்தவங்க இருப்பாங்க, தன்னை வந்து ஒரு பெரிய டிராவிடன் ஸ்டாக்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனா முகம் காட்டுறதுக்கு தைரியம் கிடையாது, பேர் சொல்லிக்கிறதுக்கு தைரியம் கிடையாது, முதுகு எலும்பு இல்லாம உட்கார்ந்துட்டு டிராவிடியன் ஸ்டாக் சொல்லிட்டு அவங்க வந்து அட்டாக் பண்ணுவாங்க. சோ இது வந்து இந்த லாஸ்ட் 5 வருஷமா இந்த கல்ச்சர் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்திருக்கு. வழக்கம் போல 0.